ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யாகவே தேவன் உங்களுடைய என்னுடைய நம்முடைய ஜெபங்களை கேட்டு எல்லாரையும் நாம் தேவன் சந்திக்கிறார். தொடர்ந்து நாம் 15, 16, 17, 18 4 நாட்களாய் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அநேகர் உற்சாகம் அடைஞ்சிருக்கோம். தொடர்ந்து இந்த நாளும் கூட வாலிபர் மூலமாக தேவன் நம்மை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். நம்ம கேட்டது போல் நாம் இந்த பூமியிலேருந்து மேலே ஏறி போகிற ஜனங்கள், ஏதோ இந்த பூமியோட கூட நாம் செத்து போய் மண்ணோட மண் மடிஞ்சு இந்த மரத்துக்கும் புல்லுக்கும் நான் எருவாக போகிற ஜனம் கிடையாது. நான் நித்தியத்திலே என் ஆண்டவரோடு கூட வாழ போகிற ஜனங்கள். லேலியா தூக்க வேண்டாம் சகோதரி ஐஸ் சொன்னது போல் தூங்கி நாம் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நாம் விழித்திருந்தால் தான் ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். ஸோ தூங்கினோம்னா நமக்கு ஒன்றுமே புரியாது, கனவு தான் வரும். எங்கடா பால் அடிக்க போனோமா, தயிர் வாங்க போனோமா. தூக்கத்தை நாம் கலைய நாம் ஆண்டவர் தான் கேட்கணும். ஆண்டவரே தூங்கக்கூடாது, ஆண்டவரே விழிப்பாக இருந்து ஒரு சில மணி நேரங்கள் நான் இந்த நேரத்தை கழிக்க உதவி செய்யுங்க, உண்மை தேட உதவி செய்யுங்கிற நம்ம இருதயத்தின் வாஞ்சை தேவன் மெய்யாகவே கேட்டு ஆசீர்வதிப்பார். நானும் சகோதரி சொன்னது போல் கான்ஃபரன்ஸ் நடந்த அன்றைக்கி என்ன அறியாமல் தூக்கம் வருது. ஆண்டவரே தூங்காமல் எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அந்தாடந்து பேசுகிறாங்க, நான் தூங்கி என்னுடைய நேரத்தை வீணாக்கிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு பார்த்தா அதுக்கு பிறகு எனக்கு தூக்கமே வரல. விசுவாசமாக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உடனே பதில் தருகிறார். சகோதரன் சொன்னது போல் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், இதெல்லாம் நம்மளுடைய பக்கம் இருக்க செய்ய வேண்டிய காரியம். நான் கேட்க மாட்டேன், நான் தான் சபையில் இருக்கிறேனே, அதுவும் சிஎஃப்சியில் இருக்கிறேனே, எங்கள் அப்பா அம்மாலாம் சபையில் இருக்காங்களே, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். நீ உத்தமமாக என்னை பின்பற்றி வருகிறியா? ஆண்டவர் இப்படி தான். வாலிபங்கிறது நமக்கு அவ்வளோ முக்கியமானது. மோசைக்கு எடுத்து மோசையுடைய பிள்ளைகள் கொர்சோம், அடுத்த 2வது பையன் அவங்க தான் ஊழியத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் ஆண்டவர் மோசைக்கு எடுத்து அவங்க பிள்ளைகளை அவர் கூப்பிடவே இல்லைங்க. வாலிபனாக இருந்த யோசுவாவை அழைத்தார். உங்களுக்கு ஆதார வசனங்களை காட்டுறேன். யாத்ராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 114ஆம் பக்கம். அங்கே மோசைக்கு எடுத்து அவர் பையன்தான் வந்திருக்கணும், வரலாம் நியாயப்படி. ஆனால் அப்படி இல்லை. அங்கே அநேக காரியங்கள் சொல்லிட்டு வரும்போது 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலிலே பணிந்து கொண்டார்கள். எல்லாம் அங்கங்கே பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல் கர்த்தர் மோசேயுடைய முகமுமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி போனான். எல்லாருமே போயிட்டாங்க பாளையத்துக்கு, அவங்க வீட்டுக்கு, கூடாரத்துக்கு போயிட்டாங்க. எல்லாரும் ஆண்டவரை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபர்களே நீங்கள் உற்சாகம் அடைங்க. பணிவிடை இயேசுவுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிற நாம் பணிவிடைக்காரர்கள், பணிவிடைக்காரிகள், வாலிபர்களாக இருக்க நாம், ஆண்டவரே இந்த வாலிபம் உங்களுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே எப்படி ஒரு வேட்டையாடுறாமன்ட்ட வில்லு இருக்கும் முதுகில், அந்த வில்லை எடுத்து வச்சு அந்த சிங்கத்தை அடிக்கிறதுக்கு அவன் குறி பார்க்கும்போது அந்த குறி சரியாக அந்த சிங்கத்தை கொண்டு போட்டுரும். அதுபோல் வாலிபங்கிறது ஆண்டவருக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே இந்த வாலிபத்தை நான் அப்படி பயன்படுத்தி உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யணும்னு சொல்லி நாம் இப்படி வாலிபர்களை உற்சாகப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படி சொந்த ஜனங்களாய் அழைச்சிருக்கிறாரு. ஏதோ வாலிபர்கள் தான் என்னுடையவர்கள் சொல்லி அப்படி மாற்றிட வேண்டாம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. லேவியராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் இதுக்கு முன்னாடி லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 153ஆம் பக்கம். 20ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் இப்படி நடக்காதீங்க, அப்படி நடங்கன்னு சொல்லி காரியங்களை சொல்லிகிட்டே வர்றாரு. 24 உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாய கர்த்தர் நானே. 26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். நம்ம ஏதோ உலகத்தாரோட கூட நம்ம கலந்து கொண்டு பூமியில் வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் நாம் உலகத்தார் அல்ல, நாம் நித்தியவாசிகள், உயிரோடு எழுந்து ஆண்டவரோடு கூட அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே வாழப்போகிற ஜனங்கள். ஆண்டவரே இது பூமியிலே நீர் எங்களை பயிற்சிக்கிறீர். எப்படி ஒரு மிலிட்ரிக்கு செலக்ட் பண்ணி உடனே போய் துப்பாக்கி எடுத்துட்டு காஷ்மீர் போய் சுட சொல்ல மாட்டாங்க. அவங்க 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க.
அதுபோல் ஆண்டவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு நமக்கு ஆண்டவர் பூமியிலே பயிற்சி அளிக்கிறார். எப்படி வாழணும், இயேசுவை போல நான் எப்படி வாழணும், இயேசுவை அடிச்சு விடுகளை நான் எப்படி பின்பற்ற வேண்டும், இயேசுவை நான் என்னையும் நம்பி இந்த பூமிக்கு இறங்கி வந்தீங்களே, எனக்காக நீங்கள் உங்களுடைய அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்களே, அந்த வலி, அந்த மயக்க மாத்திரையை சாப்பிடாம மயக்கத்தில் நீங்கள் செத்து போனால் அது பெரிய விஷயம் கிடையாது. ஆண்டவரே, என்னுடைய பாவத்திற்காகவும் அக்கிரமத்திற்காகவும் வலியை ஏற்றுக்கொண்டீரே, அதுக்கு பதிலீடாக நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? ஒரு சின்ன வாழ்க்கை நான் வாழ்ந்துடுறேன் ஆண்டவரே, என் எல்லை எங்கும் பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யுங்க, நான் உம்முடைய ஜனம், என்னை உமக்கண்டு வாழ பிறந்தவன் ஆண்டவரே. இப்படிங்கிற ஒரு உற்சாகத்தின் ஆவி நம்மை நிரப்பும் பொழுது நாம் சோர்ந்து போக மாட்டோம், தூங்க மாட்டோம். தாவீது அதெல்லாம் சொல்லுவாருங்க, வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆண்டவரே, குறித்த ஜாமத்துக்கு முன்பே நான் எழுந்து என் தேவனை தேடுகிறேன். 119ஆம் சங்கீதத்தில் இருக்கு, படிச்சு பாருங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்த மனுஷன் தாவீது. கோலியாத்தை கொண்டு போட்டவனா மார்ந்து விட்டுட்டு அலையவே இல்லை, அதெல்லாம் மறந்தே போயிட்டாரு. அநேக ஆண்டுகளாய் ஓடி காட்டிலையும் மலையிலையும் பதுங்கி தேவனை தேடுவதில் தீவிரம் காட்டுகிறார். அதுபோல் நமக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டோங்கிறதுனால நாம் பெருமை பாராட்ட வேண்டாம். தேவனே, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய கிருபை இந்நாள் வரைக்கும் எங்களை தாங்குது ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வருகிறவர்களாக எங்களை ஆயத்தப்படுத்தி விடும் அப்படிங்கிற உற்சாகத்தோடு கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். நாம் கடந்த நாட்களை தொடர்ந்து எப்படி நாம் இயேசுவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வர வேண்டும் என்று வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் இயேசுவின் அடிச்சுவடுகளை நாம் எப்படி பின்பற்றி வாழ முடியும். ஒரு கிராமத்துக்கெல்லாம் போகும்போதெல்லாம் அப்போல்லாம் வயலில் எல்லாம் நடந்து போவாங்க. ஆரம்பத்தில் போகும்போது பாதையே தெரியாது, ஆனால் போக போக தொடர்ந்து ஒரு நடந்து போனால் அந்த பாதம் நடைபாதை நமக்கு தெரிஞ்சிடும். சரி, இந்த வழியாக அந்த கிராமத்துக்கு குறுக்க சீக்கிரம் போயிடலான்னு எல்லாம் நடந்து சீக்கிரமாக போயிடுவோம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அதுபோல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அவரை பின்பற்றி வரும்படி ஒரு அடிச்சுவட்டை நமக்கு ஆண்டவர் வைத்து போயிருக்கிறார். நாம் அந்த அடிச்சுவட்டை பார்த்து, ஆண்டவரே, இந்த பூமியிலே நான் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு தொடர்ந்து போதிக்கிறீங்களே, நான் அந்த பாதையிலே வர என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அந்த விருப்பத்தையும் செய்ய உண்டாக்கிடுங்க, நான் உம்மோடு கூட அந்த பாதைகளை பார்த்து நடந்து அந்த ராஜ்யத்தை அடைய எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுத் தருவார். நம் கரங்களை பிடித்து கையை பிடிச்சி வாப்பான்னு சொல்லி அழைச்சிட்டே போவார். ஆனால் நாம் விரும்ப மாட்டேங்கிறோம். எனக்கு ஒன்று தெரியும், நான் அதெல்லாம் சமாளிச்சுக்கிறேன், நான் அப்படி பண்ணிவிடுவேன் நாம் தற்காத்து கொள்ள பார்க்குறோம். நமக்கு ஒன்று தெரியும்னு சொல்லி நம்முடைய மன மேட்டியமை நம்மளை ஆண்டவர் பட்சமாக திருப்ப மாட்டேங்குது. ஆண்டவரே, எல்லாவற்றையும் இந்த வருஷத்தில் உடைச்சிட்றான். ஆண்டவரே, நான் உமக்கென்று வாழ பிறந்தவன், உம்முடைய ஜனம், உம்முடைய மனுஷன், உம்முடைய மனுஷி, நான் நடக்க விரும்புகிறேன் அப்படின்னா தேவன் மெய்யாகவே என்னை நடத்துவாருங்க. நான் கடந்த நாள் அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு நான் கடந்த நாள் தியானிச்சேன்னா பேதுரு தேவனோட கூட இருந்த மனுஷன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் பக்கம் 6ஆம் பக்கம். ஃபஸ்ட்டு பேதுருவை ஆண்டவர் அழைக்கும் போது அவங்க அண்ணன் அந்திரேயாவை கூப்பிட்றாரு. 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ மீன் பிடிக்காத, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனாய் மாட்டுன்னு சொல்லி அங்கே அந்திரேயாவையும் கூப்பிட்றாரு. அந்திரேயா போய் தன்னுடைய தம்பியாகிய சீமன் பேதுருவை கூப்பிட்றாரு. இந்த அந்திரேயா யோவானுடைய சிஷ்யனாய் வாழ்ந்தார். ஆனால் இயேசுவை பார்த்த பிறகு இயேசுவோடு கூட வர அவர் ஆரம்பிச்சிட்டார். எல்லாவற்றையும் விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்து 2 சகோதரர்கள் யாக்கோபு, யோவானை கூப்பிட்றாரு. அவங்களும் தங்கள் அப்பா வலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றி வர ஆயத்தமாகிடுறாங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையிலையும் ஆண்டவரை அழைச்ச உடனே அவங்க போய் ஆயத்தப்படுறார் பேதுரு. அந்த பேதுரு தான் கடைசி வரைக்கும் ஆண்டவர் கூடயே இருந்து பழகி ருசித்து, ஆண்டவருக்கு அப்படி நடக்கக்கூடாது, ஆண்டவரே நீங்கள் சிலுவை சுமக்கக்கூடாது, ஆண்டவரே உங்களை ஒருத்தன் வெட்ட வந்தானா முதல்ல வாள் எடுத்து காது வெட்டின பேதுரு தான், துடிப்பான வாலிபன். ஆண்டவரே, இங்கேயே ஒரு கூடாரம் போட்டு நம்ம அங்கேயே இருப்புன்னு சொன்ன அந்த பேதுரு, ஆண்டவரே உங்களுக்காக நான் வாழ்விலும் சாவிலும் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி மார்தட்டி கொண்டு வாழ்ந்த அந்த பேதுரு தான் அப்படி வாழ முடியலைங்க. தன் மாம்சத்தை நம்பி, தன்னை நம்பி ஆண்டவர் கூட இருந்தால் போதும். அவன் செய்ததெல்லாம் அவனுடைய அறியாமை. அவன் சொல்லுவார், மேலே போய் கூடாரம் போட்டுருன்னு சொல்லும்போது அந்த வசனத்தில் இவனை என்ன பேசுறதுக்கு அறியாமல் பேசுகிறான் பேதுரு. அதுபோல் அறியாமல் அநேக காரியங்களை செய்துட்டு வந்து, ஆண்டவரே வாழ்விலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றி வருவேன்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி ராத்திரியே நீ என்னை 3 முறை மறுதளிப்பாங்கிறாரு. அதெல்லாம் இல்லை ஆண்டவரே, அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே சொல்லி போகிறாரு. ஆனால் அந்த ராத்திரியிலே சேவல் கூவதற்கு முன்னமே பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையின்படியே இயேசுவை மறுதளித்து
காரியங்களை உணர்றாரு. அதுக்கு பிறகு மனம் திரும்பிடுறாரு. மனம் திரும்பின அந்த பேதுரு சொல்கிற சத்தியங்களை நாம் கேட்போம். பேதுரு எழுதின நிருபம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 117ஆம் பக்கம். அங்கே பேதுரு தான் சொல்கிறாரு, இப்படி பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே, ஆண்டவருடைய முன் அறிவின்படியே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் சொல்லிட்டு அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுறதாவது. அவர் சொல்கிறது உண்மைதான். இந்த பூமி எனக்கு சொந்தமல்ல ஆண்டவரே, நான் ஒரு பரதேசி. இன்னைக்கு இங்கே இருப்பான், நாளைக்கு அங்கே இருப்பேன். பரதேசிக்கு ஒரு வீடு கிடையாது, 1000 வீடு இந்த உலகத்தில் இருக்குது. அதுபோல் ஆண்டவரே, நான் இன்னைக்கு இங்கே ஆண்டவரே, நாளைக்கு அங்கே ஆண்டவரே. அருமையாய் அவர் ஆண்டவரை கண்டுபிடிச்ச பிறகு சொல்கிறார், நாங்கள் பரதேசிகளாய் வாழும் அளவும் ஆண்டவரே இப்படி நாங்கள் வாழ்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை பேசிக்கிட்டே வர அன்றியும் 17ஆம் வசனம், பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படியே நியாயந்திருக்கிற நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினாலே இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இது கிறிஸ்துவ வழக்குங்கிறது. நாம் பயப்படாமல் சபையில் தானே இருக்கிறேனே, ஆண்டவர் எனக்கு எல்லாம் செஞ்சிருவாருங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஆண்டவரே, நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த ரட்சிப்பு நிறைவேற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்முடையவன்னு சொல்லி நான் என்னை ஏமாற்றிக்க கூடாது ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் நீங்கள் அறிவிங்க. என்னுடைய ஆசை, இச்சை எல்லாவற்றையும் நான் ஆண்டவரே சிலுவையிலே ஆண்டவரை ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யுங்க. இப்படி நாம் வாழும்பொழுது மெய்யாகவே அந்த நாம் சொல்கிற வார்த்தை தேவனுடைய இருதயத்தை அசைக்க பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படி நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு இப்படி ஆவியை தாரும், பரிசுத்த ஆவியானவரை என்னிலே நிரப்பும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்து நிச்சயமாகவே நடத்துவார். அதுக்கடுத்து, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னையினால் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவனுடைய வெளியேறப்பட்டதினாலே மீட்கப்பட்டீர்களே என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவரே, நான் உங்கள் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட மனுஷன். அது உங்கள் பாட ஆண்டவரே, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம அப்படி அல்லல் தட்டக்கூடாதுங்க. ஆண்டவரே, எனக்காக நீங்கள் இப்படி ரத்தம் செஞ்சினீங்களே, நான் எப்படி உங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்ற முடியும், எனக்கு உதவி செய்யுங்கன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிற ஆண்டவர். 3ஆம் அதிகாரம் இப்படியே சொல்லிகிட்டே 3ஆம் அதிகாரத்தில் அவர் 2ஆம் அதிகாரம் கடைசி அவர் தான் சொல்கிறார். ஆமாம், 2ஆம் அதிகாரம் அவர் சொல்லிகிட்டே வந்தார், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், அன்பு கூறுங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள், வேலைக்காரரை அதிக பயத்துடனே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இப்படி சொல்லிட்டு 19ஆம் வசனம், ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம். அவர் வார்த்தை சொல்கிறாங்க, தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற ஒரு மனசாட்சி நமக்கு இருக்கா? ஏதோ நான் வர்றேன் போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உங்களோட நாமத்தின் மேல் எனக்கு ஒரு பற்றுதல் இருக்கு ஆண்டவரே, ஒரு ஆசை இருக்கு ஆண்டவரே, ஒரு இறுக்கம் இருக்கு ஆண்டவரே. அது நிமித்தம் நான் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொள்கிறேன், அது நிமித்தம் நான் கீழ்ப்படுகிறேன். இயேசு நிமித்தம் நான் அந்த பற்றுதலாக இருக்கிற அந்த மனசாட்சி நிமித்தம் நான் அநியாயமாய் பாடுபட தயார் ஆண்டவரே. அவர் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களை பொறுமையாய் சகித்தார். அந்த ஆண்டவர் தான் நமக்கு முன்னோடியாக இருந்து அநியாயமாய் பாடுபடுகிற உங்களையும் என்னையும், மெய்யாகவே நாம் அநியாயமாய் பாடுபடவே இல்லை, ஆனால் ஆண்டவர் அநியாயமாய் பாடுபட்டு உங்களையும் என்னையும் நித்திய ராஜ்யத்துக்கு வரும்படி ஒரு காரியத்தை அடிச்சுவடுகளை வாழ்ந்து ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக வச்சுட்டு போயிருக்கிறாருங்க. இப்படி சொல்லிட்டு, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்னை கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்குமே. ஆண்டவரே, நன்மை செய்து நான் பாடுபட விரும்புகிறேன் ஆண்டவரே. இயேசு போன இடம்லாம் நம்ம நேற்று கேட்டது போல் அவங்க சொந்த குடும்பத்தாரே அவரை அவமதிச்சாங்க. ஏன்னா அவரோட பிறப்பை அவங்களுக்கு தெரியல. ஊராரே இயேசுவை அவமதிச்சாங்க, உலகமே இயேசுவை அவமதிச்சது. அதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் சொல்லிட்டே இல்லைங்க, பிதாவே இதெல்லாம் நீங்கள் எனக்கு அனுமதிச்சது, நான் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ராஜ்யத்துக்கு வர இந்த பூமியிலே நடந்து என்னுடைய ஜனங்களை, என்னுடைய பிள்ளைகளை, அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க என்ன நீங்கள் அப்படி நடத்துறீங்க ஆண்டவரே. இதை நான் ஏற்றுக்கொண்டு நடக்க விரும்புகிறேன். நல்ல அந்த மனசாட்சி நிமித்தம் ஆண்டவருக்குன்னு வாழ்கிற அந்த அருமையான அந்த மனசாட்சி நிமித்தம், தேவனில் பற்றுதலாக இருக்கிற அந்த மனசாட்சி நிமித்தம்
இயேசு கீழ்ப்படிந்தாருங்க. மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அவர் ஏதோ அவரால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கிடையவே கிடையாது. நம்ம கேட்டோம்ல, கல்லறை தானா திறக்கும், பிதா அவரை உயிரோடு எழுப்பினார். மேலே இருந்த முப்பர்கள்லாம் தலையில் இருந்த கிரீடத்தை கழட்டி வச்சு பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டே இருந்தார்கள். அந்த ஆண்டவரை சந்திக்க போகிற நாம் எப்படி வாழணும் இந்த பூமியில்? பேதுரு சொல்கிறது போல், ஆண்டவரே நான் இப்படி உம்முடைய நாமத்து மேல் பற்றுதலாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு 21ஆம் வசனம், இதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு தாங்க நமக்கு எல்லாம் கொடுத்து ஆண்டவர் நம்மளை அப்படி வாழ செய்யலாம் அப்படிலாம் விரும்பவே இல்லை. இடுக்கமான இயேசு வாழ்ந்தது போலவே நம்ம வாழணும்னா ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லை இந்த பூமியில். பகல் முழுவதும் பிரசங்கம் பண்ணுறாரு, ராத்திரியில் இருப்ப எங்கே சாப்பிட்டாருன்னு யாரும் கேட்கல, எங்கே தூங்குனாருன்னு யாருக்கும் தெரியாது. காலையிலே மலையிலிருந்து இயேசு இறங்கி வருகிறார். ஜனங்கள் அதெல்லாம் பார்க்கலீங்க. இயேசுவே நேற்று எங்கே படுத்துருந்தீங்க, எங்கே சாப்பிட்டீங்க, அதெல்லாம் அவங்களுக்கு அது பொருட்டே இல்லை. என்ன சொல்லலாம், என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், என்ன இயேசுவை கிராஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அவர்கிட்ட என்ன நன்மை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி ஜனங்கள் இயேசுவை நாடி தேடி வந்தாங்க. இயேசு அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நன்மை செய்து நன்மை செய்து நன்மை செய்து கடைசி வரைக்கும் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாருங்க. தேடிட்டு போகிறாரு. வியாதி உள்ளவனையும் குஷ்டரோகியும் முடவனையும் ஆண்டவராக இயேசு தேடி வந்து ரட்சிக்கிறாரு. ஏன்னா தேவனால் முன்னிறுக்கப்பட்ட நானும் நீங்களும் அப்படி அங்கே போகிறதுக்கு தாங்க ஆண்டவர் உன்னை செய்து காட்டினார். அந்த பேதுரு சொல்கிறாரு, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் அந்த தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை பெண் வைத்து போனார். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறாருங்க. கூடவே இருந்த பேதுரு சொல்கிறாரு, நீங்களும் நானும் கூட இல்லை, நம்ம வசனத்தை பார்க்குறோம் விசுவாசிக்கிறோம், ஆனால் பேதுரு கூடவே இருக்கிறாரு. கண்ணார கண்டோமே, அந்த விடிவெளி நட்சத்திரம் எங்கள் இருதயங்களிலே தோன்றிட்டு நாங்கள் பொய் சொல்லல நேர்மையாக சொல்லுகிறோம் சொல்லி பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அதுபோல் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நேர்மையாகவும் உண்மையாக வருதுங்க. ஆனால் அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் பாத்திரமாய், ஆண்டவரே இந்த பூமியில் இந்த அடிச்சூடுகளை பின்பற்றி வர எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நாம் கேட்டோம்னா அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படும் போது பையில் வையில் இப்படி அநேக காரியங்களை நமக்காக செய்து காட்டின பிறகு அதுக்கு அடுத்த பக்கம் 9ஆம் வசனம், தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஆண்டவரே நான் எப்படி இவங்களை ஆசீர்வதிக்க முடியும்? நான் இவ்வளோ சத்தமாக பேசுகிறேங்கிறதுனால நான் ஏதோ நேர்மைவாதின்னு சொல்லவே இல்லைங்க. என்ன உதாசீனம் பண்ணனா நான் உடனே உதாசீனம் பண்ணக்கூடிய மனுஷன். வெளியில் தெரியாது, மனசுக்குள்ளே நான் சொல்லி கேட்கலையே, நான் சொல்லி அந்த சகோதரன் கீழ்ப்படியிலையே, நான் சொல்லி அல்லல் திட்டுறாரே, நான் உணர்ந்த மனுஷன். நான் இந்த வசனத்தை படிக்கும்போது, ஆண்டவரே இது உங்களுடைய அடிச்சூட்டுகளை பின்பற்றுற வாழ்க்கையா அல்ல ஆண்டவரே, நான் சொல்லி கேட்டான்னா கேட்காட்டினா நான் என்ன பெரியவர் அப்படியா? இல்லை ஆண்டவரே, என்னோட விருப்பம் எப்படி இருக்குது, என் விருப்பத்தை நான் நசுக்கிறேன். செய்யுதோ செய்யாமல் போகிறாங்களோ அதெல்லாம் உங்களோட விருப்பம் ஆண்டவரே, அது அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆவியானவர் நடத்துகிற வழி. நான் எப்படி தீமைக்கு தீமையை சரி கட்டாமல் வாழணுமே, என்னை ஏமாற்றிட்டு முன்னாடி போனாரே, நான் அவர் ஏமாற்றிட்டு நான் அவருக்கு முன்னாடி போயிடுங்கிற பொல்லாத ஆவி உள்ள மனுஷனாக நான் கடந்த நாளில் வாழ்ந்து தான் இருந்தேன். ஆண்டவரே இனி நான் அப்படி வாழ விரும்பலாம் ஆண்டவரே, தீமைக்கு தீமை நான் சரி கட்ட மாட்டேன் ஆண்டவரே, என்னால் என்ன ஆசீர்வதிக்க முடியும்? ஆசீர்வதிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு மியாவை இப்படி சொன்ன ஒரு மனுஷன் பிறர் ஆசீர்வதிச்சாருங்க. சங்கீத புஸ்தகம் 127 அதை காட்டிட்டு நாம் சாரி 109ஆம் சங்கீதம் 109ஆம் சங்கீதத்தை பார்த்துட்டு 109ஆம் சங்கீதம் 740ஆம் பக்கம். அது அநேக காரியங்கள் சொல்லிட்டு வர தாவீது, துன்மார்க்குடைய வாயும் கபடு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினாலே என்னோடு பேசுகிறார்கள், பகையுண்டாக்கும் வார்த்தைகளினாலே என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரமில்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்களே. நான் சிநேகிக்க விரும்புகிறேன், ஆனால் என்னை விரோதிக்கிறார்களே, நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
இயேசுடைய அச்சடாளங்களை பின்பற்றின மனுஷங்க, பழைய ஏற்பாடு மனுஷன். அவர் என்ன செய்கிறாரு? எல்லாரையும் சிநேகிக்கிறாரு. ஆனால் நானும் நீங்களும் அவரை எதிர்க்கிறோம், பகைக்கிறோம். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்களே, எனக்கு பதிலாக என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை சிநேகிக்க வராரு, ஆனால் நீங்கள் நானும் ஆண்டவரை பகைக்கிறோம். தாவீது சொல்கிறாரு, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னை பகைக்கிறாங்க. அதில் இன்னொரு வார்த்தை சொல்லுவார், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல அவர் சொல்லுவார். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே, ஆண்டவரே நான் நன்மையை சுதந்திரிக்க கொள்ளப்பட்ட மனுஷன், ஆண்டவரே அதனால் பிறகு நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் தீமைக்கு தீமையை சரி கட்டாமலும், ஆண்டவரே உங்களுடைய அடிச்சூடுகளை நான் ஆசையாய் பின்பற்றி வர விரும்புகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய ஆவியை நான் நல்லல் தட்ட மாட்டேன், ஆண்டவரே நான் விழித்திருந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க. 12ஆம் அதிகாரம் ரோமர் 12 பவுல் சொல்லுவார், தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாதிருங்கள். அதே போல் தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் பக்கம் 282, மேலும் சகோதரரே உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள். எப்படி அருமையாக சொல்றார், புத்தி சொல்லுங்கள், தேற்றுங்கள், தாங்குங்கள். இப்படி தாங்க கிறிஸ்துவின் ஆவி. அவர் தேற்றினாரு, அனைவரை தாங்கினாரு, அனைவருக்கு உதவி செய்தார். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆண்டவரே நான் இயேசுவின் அடிச்சூடைகளை பின்பற்றி வாழ விரும்பினா நான் பிறருக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிற மனுஷனாய், இயேசு இந்த பூமியில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாருங்க. பிதா சொன்ன எல்லாருக்கும் அவர் போய் தேடி போய் நன்மை செய்தார். அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்த மனுஷனை போய் ஆண்டவர் சுகப்படுத்தி அழைச்சிட்டு வந்தார். பிதா அனுமதிச்சார். எத்தனையோ நாட்கள் போய் வந்துக்கிட்டு இருக்கலாம் இயேசு, ஆனால் அங்கே பிதா அனுமதிக்காமல் அவர் ஒன்றுமே செய்யலை. அதுபோல் இங்கே நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஆண்டவரை நான் ஜெபத்தில் தேடணுங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஏதோ சும்மா நான் வந்து போய் குழந்தை படத்தை பார்த்தோம்ல, குழந்தை போல வாழக்கூடாது. ஆண்டவரே, தெளிந்த புத்தியாய், விசுவாசத்தில் உறுதியாய், ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்த அந்த உம்முடைய அர்ப்பணிப்பை, நீர் எங்களுக்காக கடைசி சுடு ரத்தம் வரைக்கும் செஞ்சு என்னை சம்பாதித்து கொண்டீங்களே, என்னுடைய பாவமும் அக்கிரமும் உம்மை சிலுவையிலே தொங்க வைத்ததே. அந்த 2 ஆணி கிடையவே கிடையாது. ஆணியில் இயேசு தொங்கவே இல்லைங்க. உங்களுடைய என்னுடைய அக்கிரமத்தையும் பாவமும் அந்த சிலுவையிலே இயேசுவை அறைந்ததே. அந்த ஆண்டவருக்காக நான் இந்த ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு நாளும் என்னை உங்களுடைய ஆவியினால் நிரப்பிடுங்க ஆண்டவர்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை பரிபூர்ணமாக நினைப்பாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை புதுசு. நான் நேற்று இருந்தது போல் இன்றைக்கி இருக்க மாட்டேன். என்னுடைய சிந்தையெல்லாம் தேவன் மாற்றி விடுவார். என் எண்ணங்களெல்லாம் மாற்றப்பட்டு போகும். ஆண்டவரே நான் உனக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன், என்னை பரிசுத்த ஆவியினால் நடத்துங்க அப்படின்னா, தேவன் தேடுகிற யாவருக்கும், தட்டுகிற யாவருக்கும், கேட்கிற யாவருக்கும் அவர் கொடுக்காத தேவனே அல்ல. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் தொடர்ந்து இப்படி விசுவாசமாய் தேடி உங்களுடைய அடிச்சூடுகளை ஆசையாய் பின்பற்றி வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. கீழ்ப்படுதல் உள்ள ஆவி எனக்கு வேண்டும், முரட்டாட்ட ஆவி வேண்டாம். தீமைக்கு தீமை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. நான் நன்மை செய்கிற மனுஷனாக இந்த புதிய வருஷத்தில் நான் ஆயத்தப்பட என்னை நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்க. நாம் நடக்கிறது தேவன் இந்த புதிய வருஷத்தில் நம்ம ஆயத்தப்படுத்துகிறாருங்க. என்னுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி வா. நமக்கு முன்னாடி அநேக தாசர்கள், என்னுடைய நீதிமான்கள் முன்னாடி ஓடி அந்த ஜெயகிரீடத்தை பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் நானும் அந்த நித்திய மகிமைக்கு அழைச்ச ஆண்டவர்கிட்ட போய் நான் சேர போகிறேனே. அதனால் இந்த பூமியிலே ஆண்டவர் நம்ம இப்படி தேடி வந்தாருங்க. சாதாரணமாக தேடி வரல. உங்களுக்கையும் என்னையும் அவர் நித்தியத்துக்கு கொண்டு போக அநேக பாடுகளினாலே, எபிரேயர் புத்தகத்திற்கு அநேக பாடுகளினாலே, அநேக துன்பங்களினாலே, அநேக சகோதரனும் சகோதரியும் நித்தியத்துக்கு கொண்டு போகணுமே. பிதாவின் திட்டம் அது. இயேசு அதை போய் தெரிஞ்சுக்கொள்ள பிதாவே திட்டமிட்டது. அநேக சகோதரர்களுக்காக பிதா இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி, இவர்களை இப்போ நீ மேலே கொண்டு வரணும்னா கீழே இறங்கி போய் பாடுபடு, சிலுவை சுமந்து அக்கிரமத்துக்கும் பாவத்திற்கும் நிவர்த்தி செய்யி அப்படின்னு இயேசு இறங்கி வந்து உங்களுடைய என்னுடைய அக்கிரமங்களை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு ஜெயிச்சிட்டாருங்க. உயிரோடு எழுந்துட்டார். இல்லையா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, ஜீவிக்கிற தேவன். உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவரே நான் பாவத்துக்கு விலகி வாழ நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீங்களே.
தொடர்ந்து அந்த விசுவாசமாக நான் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாலிபமும் வயசுலாம் பற்றி ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுத்துருக்க இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் நான் வாழ்ந்தாலும் உண்மையாய் வாழ உதவி செய்யுங்க, ஒப்புரவாக உதவி செய்யுங்க, மன்னிக்க உதவி செய்யுங்க. இயேசுவை போல நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னுடைய பழைய வாழ்க்கையை ஒழித்து புதிய வாழ்க்கை வாழ எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கையை மேலே தூக்கினா போதிங்க. கீழே நம்ம கேட்டது போல் அமிலேக்கு பழைய மனுஷன் அழுகை செய்கிற பழைய பாவங்கள்லாம் நம்ம ஒழிஞ்சிரும். ஆண்டவரே, விசுவாசத்தின் ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் இருதயம் உண்மையை நோக்கி பார்க்கட்டும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். என்னுடைய முகம் வெட்கப்பட்டு போகாது. மெய்யாகவே ஆண்டவரை தேடுகிற நம்முடைய முகம் வெட்கப்பட்டே போகாதுங்க. ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிச்சிடுறேன். யோவேல் புஸ்தகம், யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், எடுத்தவங்க பக்கம் சொல்லுங்கள். 1000 1061 பக்கம். அதில் எப்படி பேசிக்கிட்டே வர்றாருங்க. அருமையான புஸ்தகம். இப்படி நீங்கள் தேடி காரியங்களை ஆண்டவர் வார்த்தையின்படி வாழ்ந்து செய்யும்பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் திருப்பி செய்வாருங்க. 17 இப்படி படிக்கலாம். நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்துக்கும் ஒப்புக்கூடாதிரும் இப்படின்னு பேசிக்கிட்டே வர ஆண்டவர் கர்த்தர் மறுமொழி கொடுத்து 19 தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனாலே திருப்தி ஆவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 21ஆம் வசனம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு 23ஆம் வசனம், இப்படி பின்மாறியும் முன்மாறியும் தேவன் நமக்கு அருள் செய்வார். 26ஆம் வசனம், நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு முறை மாத்திரம் இல்லைங்க, அதுக்கு அடுத்த பக்கத்தில் பாருங்க, நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறேன் என்றும் நானே உங்கள் தேவனாய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இப்படி நம்ம ஆண்டவர் வெட்கப்படுத்த அழைக்கவே இல்லைங்க. உங்களையும் என்னை வெட்கப்படுத்த அழைக்கணும். ஏன் ஆண்டவர் இந்த பாடுபடணும்? சாத்தானுடைய கையிலிருந்து தேவன் நம்மளை பிரித்தெடுத்து பாவத்துக்கு அடிமையாக இருந்த நம்முடைய நுகத்தடிகளை முறித்து இருந்து உங்களையும் என்னையும் நித்திய ராஜ்யத்துக்கு ஆண்டவர் அழைச்சிட்டு போகிறாரு. இந்த பூமியிலே பரதேசிகளாக வாழ்கிற நம்மளோட வாழ்க்கையை ஆண்டவர், இந்த உலகம் எனக்கு சொந்தமில்ல ஆண்டவர், நித்திய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்ட மனுஷி நானும் என் வீட்டாருமோ என்றால் இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்காகவே வாழ்வோம் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை நம்ம இருதயத்தில் உண்டாகணும். கான்ஃபரன்ஸ் போகிறோம், மீட்டிங் போகிறோம், நல்லதுங்க. இதெல்லாம் நம்மை நல்லபடியாக ஆக்கிடணும். சபை கூடுதல், எவ்வளோ பிரயாசங்கள், 5 மணிக்கு வந்து கதவை திறந்து நமக்காக சமையல் செய்த சகோதரிகளுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. நமக்கு இதெல்லாம் மறந்துடுது. வந்தோமா நம்ம தூங்கினோமாலாம் போகவே கூடாது. ஆண்டவரே, நான் விழிப்பாக இருந்து நித்திய ராஜ்யத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்த இந்த சபையில் வச்சுருக்கீங்க ஆண்டவரே. சபைக்கும் உங்களுடைய நாமத்திற்கும் நான் நன்றியாக வாழ உதவி செய்யுங்க. ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நான் உமக்கு மகிமையாக வாழ்ந்துட நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு முடிவு எடுத்தோம்னா நாம் மையாகவே ஆண்டவருடைய அடிச்சூடுகளை நாம் இந்த வருஷத்தில் பின்பற்ற முடியும். ஆமென். கேட்ட எல்லா வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரணும். விசுவாசிக்கிறவளாய் மட்டுமல்ல, விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்துக்கு பல ஆழங்கள் இருக்குது. ஒரு வசனத்தை வாசித்துட்டு நாம் இங்கே வரலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். விசுவாசம் எல்லா மதங்களிலும் இருக்கிறது. நாம் பேசுகிறது சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். விசுவாசம் எல்லா மதங்களிலும் இருக்கிறது, எல்லா மனுஷரிடத்திலும் இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி 8ஆம் அதிகாரம் 20 வாசிங்க.
இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள். அப்போ விசுவாசிக்கிறவர்களெடுத்து ஒரு ஸ்டெப் நம் சீசர்களாகணும். விசுவாசிக்கிறோம் சொல்கிறது இந்த பூமிக்குரிய விஷயங்களுக்காக விசுவாசத்தை நாம் நிறுத்தக்கூடாது. அது விசுவாசம் அல்ல. அது எல்லா மதங்களிலும் எல்லா மனுஷரிடம் இருக்கிற காமனாக இருக்கிறது. அதையும் தாண்டி நாம் சீசராக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படி ஸ்பெஷலாக அல்லது விசேஷமாய் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார்? உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏன் தேவன் நமக்கு பல சட்டங்களை, பல பிரமாணங்களை, பல ஆலோசனைகளை தேவன் கொடுக்குறாங்க? நாம் சீர்கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பாரு. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஏன் தேவன் நம்மிடத்தில் இப்படியெல்லாம் காரியங்களை அன்போடு இரக்கத்தோடும் தயவோடும் பேசிக்கிட்டே இருக்காங்க? ஏன் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றணும்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? ஏன் அவர் நடந்த பாதையில் நாம் நடக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அவருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். அப்போ நாம் தேவனுடைய சொந்த ஜனம், அவருடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம். பேதுரு அதை பேசும்போது, வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், ஆடு வெள்ளாட்டுக்கடாயுடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்படாமல், வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனம்னா, அவருக்கு சொந்தமானவர்கள் நாம். அதனால தான் நாம் அவருடைய அடிச்சுவடையை நம்ம பின்பற்ற நான் சொந்த பிள்ளை. நாம் பிள்ளைகளை தகப்பன் நான் சொல்கிறதை கேட்டு நடைன்னு சொல்கிறதுல அர்த்தம் இருக்குதா இல்லையா? சும்மா ஏனோ தானோன்னு அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். 8ஆம் வசனம், கர்த்தர் உன்னில் அன்பு கூர்ந்ததினாலும் உன் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அதனால தான் தம்முடைய சொந்த மகனையே நமக்காக அனுப்பினார். அவர் அன்பு கூர்ந்ததுனால, நம்ம யாரும் கேட்டதுனால இல்லை. அவர் நம்மேல் வைத்த அன்பு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற நம் முற்பிதாக்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை அவர் நினைத்தார் தம்முடைய ஜனத்தில். அந்த உடன்படிக்கை கிறிஸ்துவிலே அது நிறைவேறினது. அப்படி அவர் ஆசீர்வதித்து பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவாக பார்வோனின் கையின்றும் உங்களை மீட்டு கொண்டார். பிசாசின் கையிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மளை மீட்டு கொண்டதுக்கு காரணம் அவருடைய சொந்த ஜனம். நம்மை தேவன் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் விசேஷித்தவர்களாய் தேவன் நம்மை தமக்கென்று சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை தெரிந்து கொண்டதை அவர் எப்படி நிரூபித்தார்னா, பிசாசின் கையிலிருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை மீட்டு நீ என் ஜனம் என்று சொன்னார். அவர் அந்த மீட்பை கொடுத்து தான் சொன்னார், நீ என் ஜனம், அதனால தான் உன்னை நான் மீட்டிருக்கிறேன். எவ்வளோ ஜனங்கள் ரட்சிக்கப்படலை. நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. இது யாருடைய ஈவு? அல்லேலூயா. இது யாருடைய ஈவு? யார் வைத்த ஈவு? தம்முடைய ஜனத்தின் மீது தேவன் வைத்த ஈவு. என்னிலே ஈவு வைக்க தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. எனக்கு என் மேலே தயவு வைக்க தேவன் சித்தம் கொண்டார். என்னிலே அன்பு கூர்ந்தார். எப்படியோ கடந்த பாவத்தில் சாபத்தில் அடிமைத்தனத்தில் கிடந்த என்னை தேவன் மீட்டு தமக்கு, நீ எனக்கு சொந்த ஜனம். அதனால தான் உன்னை பிசாசின் கையில் இருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன்னு தேவன் மீட்டு கொண்டார். 8ஆம் வசனத்தில் நாம் அப்படி வாசிக்கிறோம். ஆகையால் 9ஆம் வசனம், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன், மீட்டு கொண்டவரே தேவன். ஆமென். அடிமைத்தனத்திலிருந்தும் பிசாசின் கையிலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கினவரே கர்த்தர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுவிக்கிறவர் தான் தெய்வம். நம்மை விடுதலையாக்கினார். நம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனை கைக்கொள்ளுக்கு அவர் ஆபிரகாம்
1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள ஒரு தெய்வம். உன்னை விட்டு விட மாட்டேன், நீ என்னுடைய ஜனம், உன்னை எனக்கென்று நான் அழைத்திருக்கிறேன். அதனால தான் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் பாதையில் நீ நட. நமக்கு எப்போதும் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறது காரணமே, தேவனையே எப்போதும் சதா பரிசுத்த ஆவியானவர் நம்ம இயேசுவையை நினைப்பூட்டி கொண்டிருக்கிறது காரணம், எப்போதும் நம்ம ரட்சிப்பை குறித்து நம்மளை நினைப்பூட்டி கொண்டிருக்கிறதுக்கும் காரணம், நீ தேவ ஜனம். எப்போ பார்த்தாலும் நம்ம வெளியேறப்பட்ட ரட்சிப்பை அவர் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறதுக்கு காரணம், நான் தேவ ஜனம். எங்கே இருந்து மீட்கப்பட்டேன், எங்கே இருந்து பிடுங்கி எடுக்கப்பட்டேன், என் நிலை என்ன, என்னை எப்படி மன்னித்தார், என்னை மீட்டெடுக்க என்னை மன்னிக்க தேவன் செய்த கொடுத்த விலக்கிரயம்தான் என்ன. இப்படி சதா நம்மளை வேதத்தின் பக்கங்களில் அப்படியே எழுதி நம்மளை நினைப்பூட்டி நீ என் ஜனம், நீ என் ஜனம், நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சொல்கிறது இல்லை. அப்படி நம்மளை இங்கே கூட்டி சேர்த்து நம்மோடு சொல்லுகிறார் தேவன், நீ என் ஜனம். அதனால தான் தேவன் என் வழிகளில் நடங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கிறார். அது நமக்கு அல்பா தோணாது. மறுபடியும் பிறந்தவர் அவருடைய ஜனத்துக்கு, அவர் என்னுடைய ஜனம், என்னுடைய வழியில் நட, இதுவே பாதை, இது இந்த பாதையில் நட, வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதே, இது இயேசுவின் பாதை, இந்த பாதையில் நட, அவர் அடிச்சுவடுகள் நட, வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதே நீ என்று அவர் பேசுகிறதை கேட்கறதுக்கு அவருடைய ஜனத்துக்கு அலுப்பாக இருக்காது. அவருடைய ஜனத்துக்கு எப்பவும் என்ன, எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவர் அப்படின்னு தோணாது. மற்றவங்களுக்கு தோணும், இவர் யார் நம்மகிட்ட சொல்கிறதுக்கு, இவர் எதுக்கு இப்படியெல்லாம் அப்படி நடங்க இப்படி நடங்கன்னு சொல்கிறாங்கன்னு தோணும். ஆனால் சொந்த ஜனத்துக்கு அப்படி தோணாது. அப்படி தோணுதுன்னா அவர்கள் சொந்த ஜனம் அல்ல. இந்த பாதை, இந்த அடிச்சுவடுகளில் நடக்கிறது கஷ்டமாயும் பாரமாயும் இருக்குன்னா அவர்கள் சொந்த ஜனம் அல்ல. ஏன் அப்படின்னா அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே, அவருடைய கற்பனை நமக்கு பாரமானதல்ல. ஒரு தாய்க்கு பிள்ளை பாரமானதல்ல, எப்பவுமே பாரமானதல்ல. அன்பு கூறுற நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தெய்வத்தினுடைய கற்பனைகள் நமக்கு எப்போதுமே பாரமானதல்ல. அவருடைய அடிச்சு விடல நம்ம நடப்போம். அப்படிப்பட்ட மாதிரிகளை தேவன் நமக்கு இந்த உலகத்திலே வைத்திருக்காங்க. ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன், கடந்த நாட்களில் வாசித்தோம், திரும்ப அதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அங்கே என்ன எழுதியிருக்குன்னா, கொஞ்சம் பேரை நீங்கள் மாதிரியாக நோக்குங்கள். கொஞ்சம் பேர் நடந்து போகிறாங்க, அவர்களுடைய பாதைகளை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக மாதிரியாய் பார்க்கலாம். ஏதோ ஒரு சிலர் 2 பேர் 3 பேர் தான் இருக்காங்க அப்படிலாம் நான் நினைக்கக்கூடாது. எப்பவுமே அப்படி யோசிக்கக்கூடாது. திரளான ஜனங்கள் இருக்காங்க. அதை அப்போஸ்தலன், நான் உங்களுக்கு காண்பிக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் அப்படின்னு அவர் பேசுகிறதை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுள்ளாய். அவரோட கூட நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம். அவர் இயேசுவை பின்பற்றுகிறார், அவரோட கூட சேர்ந்து நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம். அப்படி பின்பற்றி என்னோட கூட சேர்ந்து பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறோம். நாங்கள் நிறைய உங்களுக்கு வழிகாட்டுகிறோம், ஜீவ மார்க்கத்தை காண்பித்திருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவ பாதை எத்தனையோ போதிக்கிறோம். அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடனே பிணைக்கப்படாத, விக்கிரகத்தும் தேவனுக்கு சம்பந்தமாக 2 கொரிந்தியர் 6 வாசிக்கிறோம். எத்தனையோ வழிகளை உங்களுக்கு காண்பித்திருக்கிறோம். அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு சம்பந்தம் கலக்காத நீ எந்த வகையிலும். நீ என் ஜனம், நீ பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு உன்னை நான் பிரிச்சிருக்கிறேன், வேறு பிரித்திருக்கிறேன், தெரிந்தெடுத்திருக்கிறேன். அதை உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் அதை செய்திருக்கிறார். அப்படி இருக்கு எத்தனையோ காரியங்களை நமக்கு அவர் சொல்லியிருக்கிறபடினால், நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி கொஞ்சம் பேர் தான் நடக்கிறாங்க. நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி கொஞ்சம் ஜனங்கள் தான் நடக்கிறார்கள், அவர்களை மாதிரியாக நோக்குங்கள். எல்லாரையும் பார்க்காதீங்க. சபையிலேயே ஒரு சிலரை பார்க்காதீங்க, கெட்டு போவோம். சபையிலே எல்லாரும் மாதிரிகள் இல்லை. திருமணமான எத்தனையோ வாலிபர்கள் நல்ல மாதிரிகள் வாலிப பிள்ளைகளுக்கு இல்லை. குற்றம் சொல்லணும்.
திருமணமான வாலிப பிள்ளைகளாக இருக்கிற இளம் குடும்பங்கள், எந்த வாலிபர்களுக்கு என்ன நீங்கள் சொல்லலாம்? சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதா? உங்களை பின்பற்றலாமா? நீங்கள் சாட்சி சொல்லுவீங்களா நேர்மையாக? நீங்கள் நடந்து வந்த பாதையை ஒரு வாலிபனுக்கு சாட்சி சொல்லி இப்படி தேவனை பின்பற்று, நான் அப்படி பின்பற்றுன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாமா? என் திருமண வாழ்க்கையில் நான் இப்படி தேவ சத்தத்தை கண்டுபிடித்தேன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாமா? பணத்தை இப்படி நான் பார்த்தேன்னு சொல்லலாமா? பின்பற்றணும்ல கொஞ்சம் பேர். எல்லாரையும் பின்பற்ற முடியாது, ஏன்னா எல்லாரும் சீசர்கள் இல்லை. அப்போ கொஞ்சம் பேரை அப்போஸ்தலனாகிய பவுல் காட்டுகிறார். சபையிலும் அப்படித்தான், அவர் டீம்லேயும் அப்படிதான். எல்லாரும் அப்படி இல்லை, எப்பவுமே மைனாரிட்டி தான், சீசர்கள் கொஞ்சம் பேர் தான். அது நாம் தான். சொல்லுங்கள், கொஞ்சம் பேருன்னு உடனே அப்படியே எல்லாருக்கும் மோகம் இறங்கிடுது. அந்த கொஞ்சம் பேர் யார்? நாம். கொஞ்சம் பேர் யார்? நாம் தான். அந்த கொஞ்சம் பேர் நம்மளை இப்படி காட்டணும்ல. என்ன சொல்கிறாங்க பாரு, அந்த கொஞ்சம் பேரை காட்டுகிறாரே, அவர்களை மாதிரிகளாக நோக்குங்கள். அவர்கள் யார்? அவர்களை பற்றி என்ன? தன்னையும் சேர்த்துக்கொண்டு அப்போஸ்தலன் பேசுகிறதை பாருங்கள். அவர்கள் அவருக்காக, அந்த சொந்த ஜனம், தேவன் தெரிந்து கொண்ட அந்த சொந்த ஜனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிற ஜனம். குப்பையாக இருக்கிறதெல்லாம் அவருக்கு முன்னாடி எல்லாமே குப்பை. அவரை பிரியப்படுத்துறதுக்கு குறைவாக இருக்கிற எல்லாவற்றையும் குப்பையுமாய் எண்ணுகிற ஜனம். அந்த ஜனத்தினுடைய எண்ணம், அடைஞ்சிட்டோம் அல்லது முற்றும் தேறிட்டோம்னு மெதப்பா இருக்கிற ஜனம் இல்லை. கொஞ்சம் பேர் கொஞ்ச நாள் சபையில் இருந்துட்டோம்னாலே போதும், நமக்கு போதும், கொஞ்ச நாள் இருந்தால் போதும், நல்லது தான். ஆனால் நம்ம முற்றிலும் தேர்றது ஒரு லைஃப் டைம் தான், ஒரு வாழ்நாள் முழுசும். நம்ம யாரும் தேரலை. பவுல் தேரலை, அவர் அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறார்? நான் அடைஞ்சிட்டேன் அல்லது முற்றிலும் தேறினேன் என்று நான் எண்ணலை. முதல்ல எண்ணமே பொழப்ப கெடுத்துடும். தேர்னது போல, என்னமோ அடைஞ்சது போல அப்படி நமக்கு ஒரு எண்ணம் வருது. இல்லை, நம்ம அடைஞ்சது சும்மா தூசி அளவு. நம்ம எவ்வளோ இயேசுவை போல மாறி இருக்கோம்? யாருக்காவது நேர்மையாக அப்படி சொல்லலாமா? எவ்வளோ இயேசுவை போல மாறி இருக்கும்? அப்படி தான் ஆண்டவருக்கு முன்னாடி போய் உட்காந்து நின்று பார்க்கணும். ஜபம் ஜபம் ஜபன்றவன் என்ன, எவ்வளோ ஆண்டவரை போல நம்ம மாறி இருக்கும்? இந்தந்த பகுதியிலலாம் என் மனோபாவங்கள் எப்படி இருக்கு? பணத்தை பற்றி என்னுடைய எண்ணம் என்ன? யார் சாட்சி சொல்லுவா? புருஷன் மனைவியை பற்றி சொல்லுவாங்கன்னா பண பேயின்னு சொல்லுவாரா? புருஷனை மனைவி பார்த்து பணம் 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 தான் என் புருஷனுக்கு யோசிப்பாங்களா? அப்படி யோசிக்கலாமா? பணம் 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 எப்போ பார்த்தாலும். அப்படி போய் உட்காந்து ஆண்டவரிடத்தில் உட்காந்து எப்படி இருக்கும்? ஆண்டவரே, நீர் பார்த்தது போல் நான் இன்னும் பணத்தை பார்க்கல, நான் 2 எஜமான இன்னும் சவாரி பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் பணம் ஒரு பெரிய எஜமானா என் கண்ணுக்கு படுது. ஆண்டவரே, நான் அடைஞ்சிட்டேன் தேறிட்டேன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, சும்மா சம்திங் ஏதோ அடைஞ்சிருப்பேன். ஆண்டவரே, ஒன்றும் நான் அடைஞ்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை. ஆண்டவரே, என்ன தோணுது நமக்கு அப்படி? ஆண்டவரை ஒப்பிட்டு பார்த்தா, சும்மா மற்றவங்கள ஒப்பிட்டு பார்த்தா இங்கே குறை பேசிக்கிட்டு குற்றப்படுத்தி துப்பிக்கிட்டு அலையலாம். ஆனால் இயேசுவை ஒப்பிட்டு பார்த்தால், இயேசுக்கு முன்னாடி போய் நின்று பார்த்தால், நான் என்ன அடைஞ்சேன்னு எனக்கே புரியல. ஆண்டவரே, உங்கள் சாயலாக எவ்வளவு தான் அடைஞ்சிருக்கேன்னு எனக்கு ஒன்றும் விளங்கல். ஆண்டவரே, ஐ எம் 0, நான் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, அடைஞ்சேனோ தேறினேனோ சொல்லுகிறதுக்கு என்றது எனக்கு நான் ஒன்றும் எண்ணலை. ஆண்டவரே, என்ன சொல்கிறார்? கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ ஒன்று தான் செய்கிறேன். என்ன செய்கிறேன்? ஆசையாய் தொடர்றேன். ஆண்டவரே, அதுதான் எனக்கு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அடைஞ்சிட்டேனா தேடிட்டேனா எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, நான் ஆசையாய் ஓடுகிற ஆண்டவரே, அடைஞ்சிருவேன்னு நம்பிக்கை இருக்குது. அடைஞ்சிட்டேனா பிடிச்சிட்டேனா அப்படிலாம் நான் எண்ணலை. ஒன்று மட்டும் எனக்கு தோணுது, எதற்காக தேவன் என்னை பிடித்தாரோ, என் ஜனம் என்று என்னை பிடித்தாரோ, வேறு பிரித்தாரோ, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிற முற்பதாக்களுக்கு சொன்ன அந்த உடன்படிக்கை நிறைவேற்றும்படிக்கு என்னை பிசாசின் கையிலிருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்கினாரோ, விடுதலையாக்கி தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு என்னை முன்குறித்து என்னை கைப்பிடித்தாரோ, அந்த அழைப்பை எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் நான் தொடர்கிற ஆண்டவரே, நான் என்ன அடைஞ்சேன்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை, எனக்கு அப்படியெல்லாம் எண்ணம் இல்லை. இப்படி கொஞ்சம் ஜனங்கள் சபையில் இருக்காங்க, எல்லாரும் இல்லை, கொஞ்சம் ஜனங்கள். அடுத்து, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான்
திரும்பவும் சொல்கிறாங்க பாருங்க, ஆசையாய் தொடர்கிறேன்னு சொல்லிட்டு, அப்போ ஆசையாய் தொடர்ந்தால் பிடிச்சிட்டிங்களா? அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆசையாய் தொடர்றேன்னு சொல்கிறீங்களா, அப்போ பிடிச்சிட்டிங்களா பிரதர்? அவர் என்ன சொல்கிறாரு, பிடிச்சிக்கிட்டேன்னு நான் எண்ணுகிறது இல்லை, என்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்குது, ஆசையாக இருக்கிற அதை அடையணும்னு. அவருடைய அன்பு என்னை உந்தி உற்சாகப்படுத்துது. அடைஞ்சிட்டியா? எனக்கு ஒன்றும் தெரில, என்ன நீதியை நான் அடைஞ்சிட்டேன், என்ன அவருடைய பங்காளியாக ஆகிட்டேன்னு எனக்கு தெரில. ஆனால் அதை நான் எண்ணாமல் பரம அழைப்பின் பந்தய பொருள், தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். கொஞ்சம் ஜனங்கள் சபையில் அப்படி இருக்காங்க. அவர்களை தேவன் எதற்கு பிடிச்சார் என்றும் எதற்கு அழைத்தார் என்றும் அவருடைய இருதயத்தில் ஆவியானவர் எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தமானவன், நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானபடியினால் உன்னை கனப்படுத்தியிருக்கிறேன், என்னுடைய குமாரனே உனக்கு தந்து உன்னை நான் கனப்படுத்தியிருக்கிறேன், மேன்மைப்படுத்தியிருக்கிறேன், நீ என்னுடையவன். அதனால் அவர்கள் லெக்க நோக்கி தொடர்கிற கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள் சபையில். ஏதோ கொஞ்ச நாள் வந்தவொன்னு அப்படியே மிதப்பாக ஆகிறதில்ல, அப்படியே வீட்டில் ஒரு உதாசனை செய்துக்கிட்டுல, மனைவியை அசட்டை பண்ணிக்கிட்டு, புருஷனை அசட்டை பண்ணிக்கிட்டு, பிள்ளைகள் பெற்றோரை அசட்டை பண்ணிக்கிட்டு, ஏதோ கொஞ்சம் காலம் யூத் மீட்டிங்கெல்லாம் போயிட்டு வந்தால் அப்புறம் எல்லாமே அப்படியும் மாற வாய்ப்பு இருக்குது. இந்த படிக்க தெரியாத தற்குறிகளாக இருக்கிற பெற்றோருக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு மொபைல்னால் ஒன்றும் தெரியாது, அதை பற்றியெல்லாம் தள்ளவும் தெரியாது, அது என்னன்னு தெரியாது. என்னடான்னு கேட்டால் ஏதாவது தெரியுமா? தெரியாதுடா சாமி, சங்கரு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு, என்ன பார்க்குற அதில், இதை பாருங்க நான் பார்க்குறத காட்டுறேன்னு பார்க்க தைரியம் இல்லாமல், தான் நான் பார்க்குறேன் பாருமா, இதுதான் பார்க்குறேன் அப்படின்னு எடுத்துக்கொண்டு காட்டுறதுக்கு தைரியம் இல்லாமல், அல்லது அப்படி மொபைல் எடுத்தால் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு நான் பார்த்ததெல்லாம் பாருங்கன்னு கொடுக்க தைரியம் இல்லாமல், ஏன் எடுத்தீங்க மொபைலை, ஏன் எடுத்தீங்க மொபைலுன்னு. தேவனை பின்பற்ற ஆசை இல்லாத ஜனம், மண்ட பெருத்தமட்ட ஜனம், அறிவு அல்லது ஒரு மத பக்தி கொண்ட ஜனம், அப்படியெல்லாம் இல்லாத கொஞ்சம் வாலிப பிள்ளைகளும் இங்கே இருக்காங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பேர், எல்லா வகையிலும் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். கொஞ்சம் பேர்னு சொன்னோன்னே நீங்கள் யாரையோ முடிவு பண்ணிட்டீங்களா? நாம் தான் அது. அந்த கொஞ்சம் பேர் யார்? அந்த தைரியம் நமக்கு வரமாட்டேங்குது, அதான் பிரச்சனை. அதை நாம் கொடுக்க முடியாதுல்ல, சும்மா போலியா நீங்கள் தான் கொடுக்கவே முடியாது. தேவன் தான் சொல்லணும், நீ என் ஜனம், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கேன், உலக தோற்றத்துக்கு முன்னே நான் தெரிந்து கொண்டிருக்கேன், உனக்குள்ள ஆசையை நான் வச்சுருக்கேன், என்னை பின்பற்றி வரும்படி. நீ ஒன்றும் ஆசைப்பட்டில்லை, நான் என் ஆசையை உன் உள்ளத்தில் வச்சுருக்கேன், விருப்பத்தை நான் வச்சுருக்கேன். அப்படி கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆகையால் 15 வசனம், நம்மில் இலக்கை நோக்கி தொடர்கிற, இப்படி நம்மில் இலக்கை நோக்கி ஓடுகிற, பிடித்து கொண்டேன் ஆசையாய் பிடித்து கொண்டேன் என்றாமல், ஆசையாய் இலக்கை நோக்கி தொடர்கிற நம்மில் தேறினவர்கள் எல்லாரும் ஒரே சிந்தையாக இருக்கிறோம். என்ன சிந்தையாக இருக்கக்கூடவும்? இயேசுவின் பாதையிலே அடிச்சுவடுகளிலே நடக்க ஒரே சிந்தையாக இருப்போம். அவரை போல் ஆகணும், அவரை பின்தொடரணும், ஆசையாய் பின்தொடர்கிறேன்னு தேர்ந்தவர்கள் எல்லாரும் இருக்கணும். எந்த காரியத்திலேயாவது வேற சிந்தையாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் இப்படி ஆசையாய் தொடர்கிற ஜனங்களுக்கு அதையும் வெளிப்படுத்துவார். அவர் தம்முடைய ஜனத்தை விட்டு விட மாட்டார், ஒருபோது விட மாட்டாங்க. தேவன் தாம் அழைத்த தெரிந்து கொண்ட ஜனங்களை தம்முடைய சொந்த மகனே தந்து அன்பு கூர்ந்தவரை, ரோமர் 8 நான் வாசிக்கிற 32-13 நினைக்கிறேன், சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக தந்தவர் மற்ற எல்லாம் தராதிருப்பது எப்படி? அவருக்கென்று வாழவும் உற்சாகமும் சந்தோஷமும் சமாதானமும் தராதிருப்பது எப்படி? சொந்த மகனையே தந்தவர் இந்த உலகத்தில் சாப்பாடு தராதிருப்பது எப்படி? இந்த பிள்ளைகளை நல்லா வளர்க்க கிருபை செய்யாது இருப்பது எப்படி? படிக்க வைக்க ஆண்டவர் கிருபை கொடுக்காது இருப்பது எப்படி? எதிர்கால தேவைகளுக்கு தேவையான கிருபைகளை தராதிருப்பது எப்படி? அதோடு கூட பரிசுத்தமாய் வாழுகிறதுக்கான எல்லா கிருபையும் பலனையும் தராதிருப்பது எப்படி? அப்படிதான் யோசித்து பார்க்கணும். என்ன எப்படி தராமல் இருப்பாங்க? சொந்த மகனையை தந்தவர் மற்றெல்லாம் தராதிருப்பது எப்படி? நம்மில் தேறினவர்கள் எல்லாரும் இப்படி சிந்தையாக இருக்கணும். வேறு எந்த காரியங்களாவது வேறு சிந்தையாக இருந்த தேவன் அதையும் நமக்கு வெளிப்படுத்துவாங்க. பயப்படக்கூடாது, நம்மளை விட்டு விட மாட்டாங்க, ஒரு வெளிப்பாடை தருவாங்க. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், அதை செய்யாத, திரும்பாத, பார்க்காத, மற்றவங்கள பார்க்காத, அவங்கள பார்க்காத. ஆசாப்பை போல 73ஆம் சங்கீதத்தில் போய் மிருகம் போல மாறாத. உன்னை மனுஷன் ஆக்கியிருக்கேன், பழையபடி மிருகம் போல போகிற,
மிருகமாக எப்படி மாறுகிறோம்? மற்றவர்களை பார்த்து பொறாமை. அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானே, நான் சபைக்கு போகிறேன், பரிசுத்தம் பரிசுத்தம், சுயத்துக்கு மறிக்கணும் 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 மறிக்கணும்னு நான் பேசிக்கிட்டு இப்படியெல்லாம் கையை கழுவி சுத்தமாக இருக்குன்னு நான் வாழ்கிறேன், அவன் அப்படி இருக்கிறான், அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு பொறாமப்படாத, மிருகம் போல் ஆகிடுவேன். அப்படியெல்லாம் நீ இந்த புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம்னு நீ வாழ்ந்தீங்கன்னா உன் பிள்ளைகளுக்கு நீ பெரிய தவறை செய்து விட்டு போவ. ஒரு வருங்கால சந்ததிக்கு நீ தவறு செய்துடுவ. உன்னை பின்பற்ற முடியாமல் போயிடும். சில பெற்றோருக்கு பிள்ளைகள் பெற்றோரை பின்பற்ற முடியாமல் கூட இருக்கலாம். பெற்றோர்கள் அப்படிப்பட்டவர்களாக கூட இருக்கலாம். மனம் திரும்பணும் ஆழமாக. நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து அப்படி தான் சொல்லணும். எங்கள் அம்மாவுக்கு என்னது அப்படியா, எங்கள் அப்பாவுக்கு அப்படியா சொல்லுங்கள். அப்படி தானே அப்படி யோசிப்பாங்களா? எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் காசு தான், எங்கள் அம்மாவுக்கு எப்போதும் சமையல் தான், சாப்பாடு தானே சொல்லுவாங்களா? எங்கள் அம்மாவுக்கு தெய்வம் தான், எங்கள் அம்மாவுக்கு தெய்வ பக்தி தான், எங்கள் அம்மாவுக்கு பரிசுத்தம் தான், எங்கள் அம்மாவுக்கு இந்த உலகம் வேண்டாம்னு தான் எங்கள் எண்ணம். எங்கள் அம்மாவுக்கு நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திற்கு தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அம்மா இருந்த மாதிரி நான் இருக்கணும், வாழணும் அப்படின்னு பிள்ளைகள் சொல்லணும்னு ஆசைப்படணுமா வேணாமா? ஒரே சிந்தியா தேவன் அதை வெளிப்படுத்துவார். 16ஆம் வசனம். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருக்க கிடவும். அப்போ தேறுகிறதுங்கிறது ஒரு எல்லாம் அப்படியே தேறுறது இல்லை. எப்படி எழுதியிருக்கு? நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களாம் எந்த கிளாஸில் உட்காந்துருக்காங்க? 4th ஸ்டாண்டர்ட். 10th படிக்கிறவங்கெல்லாம் அது வரையில் தேர்னதெல்லாம் அங்கே போய் சேர்ந்துருக்கு, இது வரையில் தேர்னதெல்லாம் இங்கே போய் சேர்ந்துருக்கு. பரவாயில்ல, நம்ம வளர்ச்சிகளில் நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லோரும் ஒன்று சேர முடியாது. ஆனால் ஒன்று சேரக்கூடாது. தப்பா மாம்சமானவர்களை கண்டுபிடிக்கக்கூடாது. இங்கே சபையில் 4வது படிக்கிறவங்க 5வது படிக்கிறவங்களோட சேரலாமே தவிர 3வது படிக்கிறவங்களோட என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. அதுதான் பார்க்கணும். நம்ம கவனமாக இருக்கணும். தேறினவர்கள்லாம் ஒரே சிந்தையாக இருக்கும். தேறினவர்கள் தேறிக்கிட்டு வருகிறோம். என்ன எழுதியிருக்கு? இது நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ. எதுவரையில் தேறி இருக்கிறோம்? நம்ம யோசித்து பார்க்கணும். எதுவரையில் நாம் தேறி இருக்கிறோம்? நம்ம வீட்டில் உட்காந்து அப்படி தான் யோசிக்கணும். நான் என்னத்தில் தேறி இருக்கிறேன்? இன்னும் படப்படன்னு தான் இருக்கேன்னா, பதஷ்டமாக தான் இருக்கேன்னா, இன்னும் கவலையாக தான் நான் இருக்கேன்னா, இன்னும் சந்தேகமாக தான் நான் இருக்கேன்னா, இன்னும் அவிசுவாசமாக தான் நான் இருக்கேன்னா, நான் எங்கே எது வரைக்கும் தேறி இருக்கேன்? இப்போ ஆண்டவரே, நான் எது வரைக்கும் தேறி இருக்கேன்? அப்படி தேறி இருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்கள் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காக நடக்கணும், ஒரே சீராக நடக்கணும், சிஸ்டமாக நடக்கணும். நடந்து ஒரே சிந்தையாக இருக்க கடவும். அடுத்த வசனம் 17. இப்போ தான் சொல்லுகிறார், சகோதரரே, ஏன் இப்படியெல்லாம் நம்ம செய்யணும்? சகோதரிகளே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவதாகணும். நான் அப்படி தான் இருக்கேன். கொஞ்சம் பேர் அப்படி தான் இருக்காங்க. நிறைய பேர் அப்படி இல்லை. பரவாயில்ல, விட்டுடுங்க. நான் அப்படி தான் இருக்கிறேன். கொஞ்சம் பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவதாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவளை மாதிரியாக நோக்குங்கள். எல்லாரையும் பின்பற்ற முடியாது. திரும்ப சொல்கிறேன், சபையில் பின்பற்ற முடியாத ஆள்கள் இருக்கிறோம். பின்பற்ற முடியாது. ஒரு சிலரை பின்பற்ற முடியாது. அப்போ ஒரு சிலரை பின்பற்றும்படிக்கு அவர் சிலர் மாதிரியாய் அவர்களை உங்களுக்கு மாதிரியாக நோக்குங்கள். அவங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை பாருங்கள், அவங்க பிள்ளைகளை வளர்த்த விதத்தை பாருங்கள், அவர்கள் எப்படி தேவனுக்கு வாழ்கிறாங்கன்னு பாருங்கள். எல்லாரையும் இல்லை. ஏன் எல்லாரும் இல்லைன்னு அப்படி சொல்கிறார்? கொஞ்சம் பேரை பாருங்கன்னு. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் சீசர்கள் என்றும் விசுவாசிகள்னு சொல்லுகிறவர்கள் வேறு விதமாக இருக்கிறாங்க. அவங்க வாயில் ஒன்று இருக்குது, இதயத்தில் வேற ஒன்று இருக்குது. அவர்கள் உதடுகளினால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்கள், உள்ளமோ ரொம்ப தூரமாக இருக்குது. அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை, இந்த பிள்ளைகளை பேசாமல் இருக்க சொல்லுங்கள், இந்த உலக வாழ்க்கையை, கிதியோன் படம் இருந்துச்சா? கிதியோனில் ஒரு பட்டாளம். அந்த பட்டாளத்தில் ஒரு யுத்தத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு பேரை கிதியோன் அழைத்தார்?
32,000 நிறைய பேர் இருக்கலாம். அதில் ஆண்டவர் கொஞ்சம் பேரை பார்த்து பயமும் திகிலும் அவிசுவாசமும் பணம் தான் முக்கியம், மனுஷருடைய மகிமை தான் இங்கே முக்கியம், மனுஷரை ஏமாற்றிட்டோமா அது போதும் முக்கியம், மனுஷருக்கு முன்பாக நீதிமானா காட்டிட்டோமா அதுமா முக்கியம், அப்படிலாம் கொஞ்சம் பேர் நம்ம இருக்கிறோம்ல. இவங்களாம் விரட்டி விடுனாங்க, ஓடி விட்டாங்க. கடைசி எத்தனை பேர் வந்தாங்க? 10,000 வந்தது. எத்தனை பேர் ஓடிட்டாங்க? 22,000 போயிடுச்சு. போச்சொன்னு போயிடுச்சு எல்லாம். தேவன் நமக்கு அப்படி போன்னு சொன்னால் போகிறதுக்கு எத்தனை பேர் இருக்கோம்னு தெரில. ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா முதல் வசனத்தில் எழுதியிருக்க 2ஆம் வசனம் நினைக்கிறேன். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னே வந்தார்கள். வாசித்து பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலியா கடலின் அக்கறைக்கு போனார். அடுத்த வியாதிக்காரனுக்கு செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனம் அவருக்கு பின் சென்றார்கள். நம்ம எல்லாரும் ஆசையாய் வந்தவர்கள் தான், அவங்களோட நம்ம ஒன்றும் தப்பு இல்லை, சந்தோஷமாய் வந்தவர்கள் தான். திரளான ஜனங்கள் அற்புதங்களை கண்டு அடையாளங்களை கண்டு பின்னாடி வந்தார்கள். ஆண்டவர் சுவிசேஷத்தை பெரிய அதிகாரம் அது. சுவிசேஷத்தை பேசிக்கிட்டே வந்தார். பேசிக்கிட்டே வரும்போது 59ஆம் வசனத்தில் கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்தில் அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். 60ஆம் வசனம், அவருடைய சீஷர்களில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம் அப்படின்னு சொன்னாங்க. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார் என்று இயேசு தமக்குள்ளே இருந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாக இருக்கா? சில நேரங்களில் தம்முடைய சொந்த ஜனமாய் அழைத்து வந்த ஜனங்களுக்கு தேவன் ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது இடரலாக இருக்கலாம். அப்படி நிறைய பேர் இடரலானாங்க. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான்னு சொன்னார் ஆண்டவர். அப்படி சொல்லி பேசி 66ஆம் வசனம், அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அது முதல் இந்த உபதேசத்தெல்லாம் கேட்ட பிறகு சும்மா உழப்புறது கொஞ்சம் பேர் இங்கே உட்காந்துருக்குறோம். அது ஒரு சிலர் இருக்கிறோம், உழப்பிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையும் சபையும் உழப்பணும்னே ஒரு சிலர் இருக்கிறோம். பரவாயில்ல, ரட்சிக்கப்படணும்னு தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்துக்கிட்டே தான் இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு அவருக்கும் நம்பிக்கையாக இருக்கிறார். சகோதரர்களும் சகோதரிகளும் உங்கள் மேலே நம்பிக்கையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி ஆண்டவர் உபதேசத்தை சொன்னபோது அவர் கொடுக்குற வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு பேசினார். இந்த மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு. நான் உங்களுக்கு கொடுக்கிற சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. என் ரத்தத்தை புசித்து என் மாம்சத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு, ஐயோ இவர் என்னடா சதையெல்லாம் பிச்சு கொடுப்பார், ரத்தத்தை குடிக்க கொடுக்குறேன்னு சொல்கிறார். இது இந்த காலத்து ஆள் இல்லை போல், இப்படி ஒரு நரமாம்சம் ஆளாக இருக்கிறாரேன்னு அவர்கள் தவறாக விளையும் கொண்டார். அவர் சொன்ன வாழ்க்கை பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற வாழ்க்கை குறித்து அவர் பேசுகிறார்னு அவர்களுக்கு தெரியாமல் போச்சு. அப்படி அவர்கள் தர்க்கித்த போது அவர், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிற இந்த வசனம் அவனுக்கு புரியாது. மெய்யாவே தேவனிடத்தில் கிருபை பெற்ற மக்கள் ஒருபோதும் அவரை விட்டு போகிறது இல்லை, இடர்கள் அடைகிறது இல்லை. கிருபை பெறாதவர்கள் உழைப்பிக்கொண்டு நாம் எதுக்கோ ஒரு காரணத்துக்காக வந்திருப்போம் சபைக்கு, தப்பு இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால சபைக்கு வந்திருப்போம். அந்த காரியங்கள் நமக்கு நடந்திருக்கும். நடந்த பிறகு நாம் பிடியை கிறிஸ்துவிலே விட்டு விடுவோம். நம்ம இந்த கிடைச்சது பாருங்க, இதுலேயே பெருசாக பேசிக்கிட்டு அதை செய்தார் ஆண்டவர், அதை தந்தார், அதை தந்தார், அதை தந்தார்னு கிறிஸ்துவை விட்டு விடுவோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தவரை விட்டு விடுவோம். அடுத்து அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 பேரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனசா இருக்கீங்களா? நீங்கள் போகிறதுனாலும் போங்கன்னு சொன்னான். இங்கே எத்தனை பேர் வந்துச்சு கடைசியில்? திரளான ஜனம். இப்போ எவ்வளோ வந்துச்சு? 12. அப்போ தான் பேதுரு முடிச்சுக்கிட்டு சொன்னார், சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே யாரிடத்துல நாங்கள் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள்
உங்கள்கிட்ட இருக்குது. எங்கே போக சொல்கிறீங்க எங்களை? நாங்கள் யார்கிட்ட போவோம்? எங்களுக்கு யாரை தெரியும்? எங்களை அழைத்தவர் வேறு யார்? எங்களை ரட்சித்தவர் யார்? வலையை விட்டுட்டு வந்தேனே, நான் உங்களை நம்பித்தானே வந்தேன். இப்போ என்னை போக சொல்கிறீங்களே, என்னை போக சொல்லாதீங்க. நாங்கள் யார்கிட்ட போவோம்? நித்திய ஜீவ வசனம் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். உங்கள் வசனங்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை போக சொல்லாதீங்கன்னு சொன்னார். பழைய உடன்படிக்கையில் அப்படிதான் 22,000 பேர் போனாங்க, 10,000 பேரும் இருந்தாங்க. எல்லாரையும் வச்சு யுத்தத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்க. வீட்டில் போய் படிங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? அப்படி நமக்கு எல்லாருக்கும் மகா பெருமை இருக்குது. எப்போவுமே அப்படி தான். இது நான் எங்கள் கூட்டமாய் எங்கள் சபையாராய் சேர்ந்து நாங்கள் செய்ததுன்னு சொல்லுவோம். பாபேல் கோபுரத்தை அப்படி தான் சொன்னாங்க. நாங்கள் எங்களுடைய கையினாலே நாங்கள் எங்களுக்கென்று கட்டின மகா பாபேல் கோபுரம், அப்படி யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வச்சாங்க. இன்னும் ஆளை ரொம்ப குறைக்கணும். தேவன் தான் யுத்தத்தை நடத்தினார்னு சொல்லணும், வைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆத்தங்கரை கொண்டுகிட்டு போனாங்க. தண்ணியை குடிக்க சொன்னாங்க. 2 ஸ்டைல் சொன்னாங்க. ஒரு சிலர் தண்ணியை மொண்டு கையில் வச்சு நக்கி யார் குடிக்கிறான்னு பார்க்க சொன்னாங்க. அதெல்லாம் தேவன் யார்கிட்ட சொன்னாங்க? கிதியோன்ட்டார். யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நீ இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் யாராவது கொஷின் அவுட் ஆக்குவாங்களா? அவுட் ஆக மாட்டாங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம் வெளிப்படணும். இப்போ அந்த இருதயத்தை பார்த்து நம்ம ஆளை பிரிக்கணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் பேர் போனால் ஆற்றுல மண்டிட்டான், அப்படியே மூஞ்ச உள்ளே விட்டு கொஞ்சம் பேர் உறிஞ்சி எல்லாத்தையும் மறந்துட்டான். என்னத்துக்கு போகிறோம், என்னத்துக்கு வந்தோம், எதுக்கு தேவனை அழைச்சாங்க, எதுக்கு வேலை கொடுத்தாங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணாங்க, எதுக்கு பிள்ளை கொடுத்தாங்க, அதெல்லாம் பற்றி சிந்தனையெல்லாம் எல்லாம் விட்டாச்சு. இப்போ அதெல்லாம் விட்டாச்சு. எங்கேயே கிடந்தோம், எங்கேயே சீறிட்டு கிடந்தோம். கர்த்தர் என்னை மீட்டார், ரட்சித்தார், தம்முடைய மகனையை தந்தார், காசில் கையை கொடுத்தா, வேலையை கொடுத்தார், மனைவி பிள்ளைகள் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தா, பாக்கி எல்லாத்தையும் விட்டுட்டோம். இப்போ அதையே பீத்திக்கிட்டு உட்காந்துருக்கோம். இது யாருக்கு கொடுக்கல? அப்படியே விழுந்தான் பாருங்க, அப்பி நவுத்துட்டார் எல்லாத்தையும். எவ்வளோ பேர்? 9,700 பேர் நவுத்துங்களன்ட்டு எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டார். இவன் அழைத்த அழைப்பு என்னன்னு உனக்கு தெரியல. எங்கே வந்திருக்கோன்னு யோசனை இல்லை. இந்த யுத்தத்துக்கு வந்திருக்கோம்னு யோசனை இல்லை. கிறிஸ்துவின் அடிச்சுவடிகள் நடத்த வந்தவங்கன்னு இவங்களுக்கு யோசனை இல்லை. இவங்கள நவுத்து பாக்கி எவ்வளோ பேர்? 300. நான் தான் ஜெயித்தேன், நாங்கள் தான் போய் வெற்றி பெற்றோம்னு ஒருவரும் உங்களுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது. இந்த யுத்தத்தை நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லணும். இந்த கொஞ்சம் பேர் அழைச்சிட்டு போய் ஜெயிச்சிட்டோன்னு சொன்னாங்க. ஜெயிச்சிட்டாங்களா? தேவனை பின்பற்றுகிற ஜனம் அப்பமும் இப்பமும் கொஞ்சம் தான். ஆண்டவரே, அந்த கொஞ்ச ஜனத்தில் எங்கள் சபையாரை சேர்த்துங்க ஆண்டவரே. எங்கள் மேலே கிருபையாக இருங்க. அந்த அடிச்சு விடுகளை நாங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஏன்? பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஏன்? அவருக்கு சொந்த ஜனம் தான். ஏன் அப்படி அழைக்கிறா? எப்படி சொல்கிறாங்க? ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார். அவர்கள் உலகத்துக்கு கொஞ்சம் 2 படகுல சவாரி பண்ணுறோம். 2 படகுல உலகத்துலேயும் ஆண்டவர் வேணும், உலகமும் வேணும், மனுஷன் வேணும், உலகம் வேணும். வாலிபர்கள் கூடாது, நடக்காது. அது பகைக்கணும். ஒருவன் உலகத்தை பகைக்காவிட்டால் அவன் தேவனுக்கு பிரியம சிநேகிதனாக இருக்க முடியாது. விசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கெட்ட சிநேகம் கூடாது. இன்னும் சினிமா பார்க்குறேன்னு சொல்கிறாங்க வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள். சீரழியணும்னா தான் சினிமா பார்க்கணும். கேட்டு பாருங்கள், சினிமா பார்த்தவங்கள எல்லாம் என்னென்னு. அவங்க சீரழிஞ்சதான் மிச்சம். சீரழிய சினிமா பார். சீரழியணும்னா அதை பார், சீரியலை பார். சீரழிஞ்சு போயிரு சீக்கிரமா. டிவிக்கு முன்னாடி உட்காந்துரு, செல்லுலேயே உட்காந்துரு, சீரழிஞ்சிருவேன். வேற ஒன்றுமே செய்யணும். இந்த நட்பு நமக்கு கூடாது. மொபைல் நண்பன் நமக்கு வேண்டாம். இவனை போல கெட்ட நண்பனும் நல்ல நண்பனும் வேற யாரும் இவன் நம்பி கழுத்திருக்கிறாள். நம்ம நினைக்கிறோமா இதை? இவன் இல்லாமல் இனிமேல் வாழ முடியாது, இந்த நண்பன் இல்லாமல். அப்படி ஒரு காலம் வந்துருச்சு. இவனை நல்ல நண்பனாக வைத்துக் கொள்வது நம்ம மேலே வச்சிருக்கிற தேவ கிருபை. தேவனுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம நல்ல நண்பனாக வைத்துக் கொள்ள முடியும். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை தன்னைத்தான் வெறுத்து இயேசுவை பின்பு போகிற சிலுவையின் அடிச்சுவடுகளை விட்டு விட்டார்கள்.
சுயத்துக்கு மறிக்கணும். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டவனுக்கு தாற்பயமாக மறந்து போச்சு. இப்போ மேலே இத்தனை வருஷமாக நாம் இருக்கமே, அதனால நமக்கு ஒரு சேதம் வராதுன்னு இருக்காங்க. அவர்கள் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேகந்தரன் சொன்னேன். இப்போ கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன் வயிறு. எத்தனை பேருக்கு வயிறு தெய்வமாய் மாறி இருக்கு? இல்லாமல் கிடந்தோம், சாப்பிட்றதுக்கு கை கட்டி வாய் கட்டி இல்லாமல் இருந்து பரவாயில்ல, ஸ்தோத்திரம். அன்னைக்கு கர்த்தரை மனதார தேடணும். ஆனால் இன்னைக்கு கிடைச்சதெல்லாம், வாய்ச்சதெல்லாம் கிடைக்குது. இப்போ என்னென்ன விரும்புகிறோமோ ஒன்றும் தள்ள வேண்டியதில்லை. கை நிறைய காசு. இப்போ தெய்வம் யாரா மாறி இருக்கு? வயிறா? புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யமா? இல்லை. ஆனால் ஒரு சிலருடைய அப்படி கொஞ்சம் ஜனங்கள் மாறிட்டாங்க, அவளை பின்பற்ற முடியாது. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யமாய் மாறி இருக்கு. நல்லா சாப்பிட்றோம், நல்லா உடுத்துறோம், தேவன் எங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார், எல்லார் மேலும் பிரியமாக இருக்கிறார். அப்படி கண்ணை பார்க்கணும். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்ன? நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம். நான் காலையில் நானே என் மனைவியும் பேசின சொல்கிறேன், அப்பா அப்படி இருந்தோம், இப்போ இப்படி இருந்தோம்னு பேசிக்கிறதுல அர்த்தம் இல்லை. முட்டாளை நம்ம இருக்கக்கூடாது. அப்பா அப்படி வாழ்ந்தோம், இப்போ எப்படி வாழ்கிறோம். என்னமெல்லாம் நம்ம கையில் இருந்தாலும் இப்போ நம்முடைய மனோபாவங்கள் எப்படி இருக்கு? இன்றைக்கு நாம் இயேசுவின் சீடராக அவர் அடிச்சோடை பின்பற்றுவோமா? அன்னைக்கு நான் அப்படி, இன்னைக்கு இப்படி. என்னது இன்னைக்கு? என்ன ஆதி என்பெல்லாம் தொலைச்சு அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். இப்போ தேவன் வயிறா மாறிடுச்சு. இப்போ லேசா காசு வந்த உடனே நமக்கு எல்லாமே மாறி போகுது. கொஞ்சம் உறவுகள், சொந்த பந்தம் வந்தோன்னு எல்லாம் மாறி போகுது. ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இறக்கப்பட்டு ஒரு சில நன்மைகளை செய்தால் தேவன் என்னை பரிசுத்தவனாய் கண்டு அந்த நன்மையை செய்ததான் நினைக்க ஆரம்பிச்சிடறோம். நான் முழங்கால் படிக்கிட்டேன், தேவன் என் ஜெபத்தை கேட்டார், கேட்கிறார் தான், அதனால தேவன் என்னை நம்பிட்டார், நான் பரிசுத்தவான் என்று நம்மளை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். இல்லை, கிருபை. அது தயவு பாராட்டுனது. நம்மை ரட்சிக்கும்படிக்கு அவர் பாராட்டின தயவு. இந்த உதவி அவர் செய்யாமல் போனால் நம்ம பின்வாருமோம் என்று அவர் அறிந்து நமக்கு அந்த உதவியை செய்து நம்மை முன்னே இழுத்தார். நாம் என்ன விளங்கிட்டோம்? அவர் நம்ம மேல பிரியமாக இருக்கிறதுனால இதை செய்தார், நான் பரிசுத்தவான் எனக்கு இல்லை, இதை கொடுக்கல, இவன் பின்மாறிடுவான்னு உன்னை செய்து இழுத்தார். அவ்வளோதான். தேவனே உங்கள் இறக்க ஆண்டவர், இல்லைடா நான் பின்மாறி இருப்பேன். என்னுடைய இருதயத்தின் கடினத்தை உணர்ந்து எனக்கு இந்த நன்மையை செய்து எனக்கு இந்த வேலையை கொடுத்து என்னை கூப்பிட்டீங்க, அவ்வளோதான். இது ஏதோ என்னை பரிசுத்தவானுக்கு கிடைத்த முத்திரை இல்லை. தேவன் வயிறாய் மாறுது, அவர்களை பின்பற்ற முடியாது. அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவருடைய லட்சியம், அவர்கள் பூமிக்குரியவளை தேடுகிறார்கள். அவளெல்லாம் நம்ம பின்பற்ற முடியாது, பின்பற்ற முடியாதுங்க. ஒரு சில குடும்பங்களை பின்பற்ற முடியாது, யாரையும் பின்பற்ற சொல்ல முடியாது. கடன், பிள்ளைகளுக்கே பீதியை கிளப்பி வச்சிருக்கோம் பெற்றோர். இந்த அப்பா அம்மாவை நம்பி கண்கலங்கிற பிள்ளைகள் இருக்காங்க நம்மகிட்ட. அப்பா அம்மா நம்பி, அர்த்தமற்ற வாழ்வாழும் பெற்றோரை நம்பி ஏதோ கிருபை பிள்ளைகளை தப்பிக்க வைக்கிறாங்க தேவன். ஏன் அநேகரை பின்பற்றோம்னா அவருடைய மனம் எப்படி இருக்கு? அவருடைய குடியிருப்பு பரலோகம் என்று இல்லை. அவருடைய குடியிருப்பு இங்கே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணு. இதுதான் குடியிருப்புன்றது. பூமி தான் குடியிருப்பு. எப்படி எதிர்க்கு? நம்முடைய குடியிருப்பு இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவங்கள பின்பற்ற வேண்டாம். நான் உங்களுக்கு கொஞ்சம் மாதிரிகளை காண்பிக்கிறேன், அவங்கள பின்பற்றுங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்க? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குன்னு நம்ம கேட்டோமே, பரதேசிகள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இங்கே ஏதோ இந்த பூமியில் வாழணும், கடன் உடன் வாங்கி வாழக்கூடாது, வேலை சம்பாத்தியம், வயிறில் நமக்கு தெய்வம், இயேசு தான் தெய்வம். இந்த பூமியில் நம்முடைய குடியிருப்பு இங்கே பெரிய அஸ்திவாரம் போட்டு அப்படியே தூளாக போயிடும். கட்டி வச்சிருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி இருக்கேன். பூமி குலுங்குச்சுன்னா அப்படியே ஒரு கல் மேலே ஒரு இல்லாமல் எல்லாம் இடிஞ்சு நாசமாக போயிடும். அது உள்ள நானும் என் மனைவி இல்லாமல் இருந்து தப்பிச்சா தேவ கிருபை. அப்படித்தானே பார்க்கணும். அப்போ அதுதான் பெருசுனா அதோடு அழிய வேண்டியதுதான். அதான் நம்முடைய மனசு. நான் கட்டின மகா பாபிலோன் பொழைச்சிட்டு போடான்னு கொடுத்தது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. சதா நமக்கு சிந்தை இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். நம்முடைய குடியிருப்பு இங்கே
இல்லை, நம் பரதேசிகள் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து, எங்கே இருந்து? அங்கே இருந்து இறங்கி வந்து அங்கே போய் அங்கே இருந்து இப்போவர் வரப்போகிறார். யார்? இயேசு. அங்கே இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சிக்கிறவர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் பேர் சபையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை மாதிரிகளாய் நோக்குங்கள். பேச்சும் சிந்தையும் எப்போ பார்த்தாலும் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களையே குறித்து பேசிக்கிட்டு இருக்க ஜனங்கள். புருஷ மனைவி வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் பரலோகத்து காரியங்களை குறித்தே பேசிக்கிட்டு இருக்கிறவர்கள். நம்முடைய குடியிருப்பு இது இல்லைங்க, இதை குறித்து எங்கே பெருசாக கவலைப்படுறீங்க? பிள்ளைகளை தந்தவருக்கு தெரியாதா? கவலைப்படாத. அவருக்கு தெரியாதா? அவர் பொறுப்படுத்துக்குவார். நம்மை அழைத்தவருக்கு தெரியும், அவர் நடத்துவார், அவர் விசாரிப்பார். ஏன் நம்ம கவலைப்படணும்? நம்ம ஏன் பயப்படணும்? நமக்கு ஒரு அப்பா இருக்காங்க. இப்படி எப்போ பார்த்தாலும் பரலோகத்தை குறித்தே பேசிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அடுத்த வசனத்தில் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாய் தம்முடைய வல்லமையான செயலின்படியே. இப்போ ஒன்று கீழ்ப்படியாமல் இருக்கு. ஒரு அற்பமான சரீரம் நம்மகிட்ட இருக்குங்க. இந்த சரீரத்தில் எதுவுமே நல்லதில்லை, எல்லாம் ஒரு நாள் கீழ்ப்படும் அவருக்கு. இப்போ நிறைய இந்த சரீரத்தில் இருக்கிற நாம் பார சுமந்து தவிக்கிறோம். இந்த சரீரத்தில் ஒரு நல்லதும் இல்லை, நிர்பந்தமான மனுஷர்களாய் நாம் இருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று எண்ணுகிற ஜனங்கள் கொஞ்சம் பேர் சபையில் இருக்காங்க. அவர்களை பின்பற்றுங்க, எல்லாரும் இல்லை. இப்படி தான் இயேசு வாழ்ந்தார். ஆண்டவர் எப்போ பேசினாலும் என்னதை பேசினாங்க? உயிர் தெழுவேன், உயிர் தெழுவேன், உயிர் தெழுவேன். நீங்கள் என்னை பாவிகளின் கையில் ஒப்பு கொடுப்பீர்கள், நான் உயிரோடு விழுந்துப்பேன். அதுதான் பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? நாம் உயிர் தொழில் என்ன உடுத்தணும், என்ன சாப்பிட்டோங்கிறது முக்கியம் இல்லை. நாம் மகிமையான சரீரம் அடைய போகிறோம். மகிமையான சரீரத்தோடு நம்ம எழுந்திருப்போம். இது ஒரு விஷயமா? அது குஷ்டரோகமா, அது வியாதியா, பிரச்சனையா, வாழ்நாள்லாம் மாத்திரையா, இப்போ சாவமா, அப்போ பரவாயில்ல, அதை எப்போ சத்தாலும் இந்த சரீரம், அற்பமான சரீரம் தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார். அப்படிப்பட்ட சிந்தை கொண்ட ஜனங்கள் சபையில் இருக்கிறாங்க. அவர்களை பின்பற்றுங்க. எல்லாரையும் பின்பற்ற முடியாது. இயேசுவை பின்பற்றுகிற அடிச்சுவடுகளை பின்பற்றி போகிற ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவர்களுக்கு இந்த சிந்தை அடைந்தோம் பிடித்து கொண்டோம் எண்ணாமல் ஆசையாய் தொடர்கிற ஜனங்கள், குடியிருப்பு அங்கே இருக்கின்ற சொல்கிற ஜனங்கள், அவருடைய தேவன் வயிறல்ல, கிறிஸ்து தேவன் தான் அவருடைய தேவன். அவருடைய மகிமை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல, அவர்களுக்கு வச்சிருக்கிற பொன்னும் பொருளும் அல்ல, அவர்கள் மகிமை பூமிக்குரியதை தேடுகிறவர்கள், அவர்கள் பரலோகத்தை தேடுகிறவர்கள். எதற்காக தேவன் பிடிச்சாங்க? எங்கே கொண்டு போக? அங்கே. நம்ம வாஸ்தவம்ல 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல எப்படி எழுதிருந்துச்சு? மேலே. எங்கே? இப்போ எங்கே இருக்கிறோம் சொல்லுங்கள்? இப்போ எங்கே இருக்கிறோம்? மேலே ஏறி வேணால் அதுக்கு ஆப்போசிட் என்ன? கீழே இருக்கிறோம். கீழே எங்கே இருக்கோம்? பூமியில். வீழ்ச்சியுற்ற பூமியில் இருக்கிறோம். பிசாசின் கையில் கிடக்கிற பூமியில் இருக்கிறோம். 1 யோவானில் அப்படி எழுதியிருக்கு. இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, அங்கே தான் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. ஆடுகளைப் போல ஓநாய்களுக்குள்ளே நம்ம அனுப்பப்பட்டவர்கள் போல நாம் இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் அவளை பார்த்து எங்கே வான்னு சொல்கிறாங்க? மேலே ஏறி வா. எங்கே வா? பரலோக ராஜ்யத்துக்கோ. அதுக்காக நம்முடைய எல்லாருடைய அழைப்பும். இந்த சிந்தை கொண்ட ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த ஜனங்களை தேடி கண்டுபிடித்து அவர்களோடு ஐக்கியப்பட்டு எல்லாரும் ஒரே மாதிரி அனலாவாமே, குறைவாக இருந்தால் பரவாயில்ல, அப்படிப்பட்ட ஜனங்களை தேடி கண்டுபிடித்து அவரோடு ஐக்கியப்பட்டு அவருடைய சிந்தை போல் நம் சிந்தை ஒன்றே பேசி தேறி எல்லாரும் ஒன்றாகும், ஒரே சிந்தையாகும். அப்படிப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கொஞ்சம் ஜனங்கள் இங்கேயும் உண்டு, எங்கேயும் உண்டு. அவர்களை தேடி கண்டுபிடித்து ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டு தேறினவர்களெல்லாம் ஒரே சிந்தையாக இருக்கு. நாம் அப்பங்க கூடி வருகிறோம். ஒரு சில வார்த்தைகளை வாசிக்கலாம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம். எத்தனையோ விதங்களில் நாம் தேவனுடைய அன்பை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இங்கே தெய்வத்தினுடைய அன்பு எப்படி தம்முடைய குமாரன் மூலமாய் அது வெளிப்பட்டது, தம்முடைய குமாரனை அவர் என்ன செய்தார் வாசிக்கிறேங்க. நான்
முதல் வசனம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் அப்படி காரியங்களை சொல்கிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த காலங்களில் நமக்கு சொல்லி கொடுத்தது, உங்கள் பிதா, என்னுடைய பிதா, தகப்பன், அப்பா, டாடி அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்பா பிதாவேன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை வந்தபோது இயேசு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவர் ஏன் கைவிட்டார்? அவரே. ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏன் அவர் என் தேவனே என் தேவனே என்று அவர் கதறுகிற அந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஆண்டவர் பிதாவே பிதாவே என்று சொல்லி கொண்டிருந்தவர் இப்போ என் தேவனே ஏன் கையை விட்டீங்க, என்னை ஏன் கை விட்டுட்டீங்க அப்படின்னு அவர் ஏன் கதறினார்னா, அந்த தெய்வம், அந்த பிதா தேவன் என்ன சொல்லுன்னா, தீமையை 13ஆம் வசனம், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அவர். தீமை யாரிலே இருந்தாலும் அவருக்கு அது பிடிக்காது. பாவம் யார் கையில் இருந்தாலும், யார் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்கள், நாம் எத்தனை வருஷமாக சபையில் இருந்தாலும் சரி, பாவத்தை நாம் விளையாட்டாய் கையில் வைத்து கொண்டிருந்தால் அதை ஆண்டவர் பார்க்கறது இல்லை. பாவிகளை சிநேகிக்கிறார். பாவம் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய எதையுமே அவர் அங்கீகரிக்கிறது இல்லை, எப்பவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது பாவத்தோட. பாவம் அது யார் மேலே இருந்தாலும் அவர் கைவிட்டு விடுவார். அதைத்தான் குமாரனை செய்தார். அப்படி என்ன செய்தார்னு பாரு. அடுத்த வசனம், அநியாயத்தை ஏன் இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே கவனி, தெளிவுக்கார தெளிவுக்கார பேசக்கூடாது. ஏன் அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, இப்பயே நோக்கி கொண்டிருக்கிறீர். இப்போ அநியாயம் நடக்குதே, இப்போ அநியாயம் நடக்குதே, ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படிப்பட்ட கொடூர கொலைக்கு இயேசுவை கையளிக்கிறீங்க? கொலை செய்தார்கள் எழுதியது. அந்த அக்கிரமக்காரோட கைகளில் ஒப்பு கொடுத்தீங்க, அவரை கொடூர கொலை செய்தார்கள். கொலை குற்றம் அது. பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம், அந்த நீதிபரரை நீங்கள் கொலை செய்தீர்கள். ஏன் ஆண்டவரை இதை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவர் பாவத்தை பார்க்காத சுத்தக்கல்ல. அது யாரிலே இருந்தாலும் நீர் அநியாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்களே ஆண்டவரை, ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பாவம் இருக்குதுங்க. அடுத்து சொல்ல வர்றேன். பாவம் பின்னே துரோகிகளை ஏன் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? இந்த துரோகிகள் இப்படி ஒருவருக்கு ஒருவரை கொலை செய்கிறாங்களே, நீங்கள் ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அது யார்கிட்ட இருந்தாலும் அப்படிதான் இருப்பேன் நான். துன்மார்க்கன் தன்னை பார்க்கல நீதிமானாகி இயேசுவை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? அப்படி படிக்கிறீங்களா நீங்க? துன்மார்க்கன் நீதிமானாகிய தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை, சாந்த சொருபியை, சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறவர், ஒரு பாவம் அறியாத அந்த ஆட்டுக்குட்டியை இப்படி செய்கிறார்களே, நீங்க ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அது யாரிலே பாவம் இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன். இயேசுவில் ஏன் இப்படி இயேசுவை கைவிட்டுட்டாங்க? முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். இப்போ பாவம் போல் ஆகிட்டார். அவர் நம்முடைய எல்லாருடைய அக்கிரமங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுகிறார். இங்கே வாசித்தீங்கன்னா 26ஆம் அதிகாரம் மத்தேயு 26 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவர் 3 முறை ஜெபிக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை காலையில் நான் வாசித்தேன். அதை எப்படி எழுதியிருக்குன்னா,
அதாவது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் முடியாதுன்னா உங்கள் சித்தம் ஆகட்டும் பிதாவே. அப்படி அதை நான் வாசித்தேன் காலையில். அதை எப்படி வாசிக்கிறேன்னா, மறுபடியும் 2ஆம் தரம் 42 போய், என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பண்ண எப்படி எழுதிட்டு பாருங்க, நான் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணினால் ஒழிய இது போகாதுன்னு சொன்னால் உங்கள் சித்தம் ஆகட்டும் ஆண்டவரே. இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது போகாதுன்னா நான் பானம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. அது என்ன பானம்? இந்த மரணம், சிலுவை மரணம். யாருக்காக? நமக்காக. முழு பாவத்தையும் அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்ட போது பிதா அவரை இமைப்பொழுது கைவிட்டுட்டார். அப்படி எழுதியிருக்கு. இமைப்பொழுதுன்னே கைவிட்டு அந்த இமைப்பொழுது எப்படி இருந்தது? நரகம். அதான் நரகத்தை அனுபவித்தாங்க. தெய்வத்தோடு வாழ்ந்தவர், தேவனே என்று இருந்தவர், பிதாவே என்று இருந்தவர், நம்முடைய அக்கிரமம் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்மேல் எல்லாருடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்ட போது பிதா அவரை கைவிட்டார். அவர் சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. நமக்கு புரியுதா? ஏலி ஏலி லாமா சபக்தானே, மற்ற 26 எழுதியிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. பிதாவானவர் அவரை கைவிட அவர் ஒத்துக்கொண்டாரா? ஒத்துக்கொண்டார். யாருக்காக? அதெல்லாம் நமக்கு என்ன தோணுது? அதான் நான் சொல்கிறேன், ஓடுற ஓட்டத்தில் வருஷங்கள்லாம் கொஞ்ச நாள் பண்ண புளிச்சிருது. இதெல்லாம் சடங்காக வந்துடுது. ஒரு ஜீவனற்றதாக ஆகுது, ஒரு அன்பற்றதாக ஆகுது. அப்பம் பக்கத்தில் எத்தனையோ சபைகளில் ஒரு சடங்காக மாறிட்டு, சாவு மாதிரி ஆகிட்டு, அதை இதை தின்னுட்டு அங்கே போய் வேறு திங்கிறதுக்கு ஜனங்கள் இருக்காங்க. பேய்களுடைய பாத்திரத்திலும் கர்த்தருடைய பாத்திரத்திலும் ஜனங்கள் வாய் வைக்க ஆரம்பிச்சு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவர்களுக்கு ஒரு சும்மா சடங்கு மாதிரி ஆகிட்டு. இங்கேயும் உட்கார்ந்துருக்க நமக்கு சடங்கு மாதிரி இருக்கா அல்லது பயபக்தியாக இருக்கா? அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? தெய்வமே, நான் பாவியாக இருக்கையில் கிறிஸ்து எனக்காக நீங்கள் மறிச்சிங்களே, என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் அன்னைக்கு உணர்ந்தது இன்னைக்கு இருக்கா? தெரியல எனக்கு. அப்படி அழுது புலம்பி, தேவனே, இது தேவன் கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு. தேவன் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவன் தம்மை நமக்கு காண்பித்தால் நம்ம நிலகுலைஞ்சு போவோம். எத்தனை பேர் அப்படி ஒரு நிலகுலைஞ்ச நிலையில் நம்ம ஆண்டவரிடத்தில் வந்தோம்? இன்றைக்கு அந்த நிலை இன்றைக்கி நமக்கு இருக்கா? அல்லது அப்பம்பக்குதல் தானே? அதை பற்றி அது என்ன, அதை அவர் அனுபவித்தார், எடுத்தார், கொண்டார், வந்தார். நாம தான் அப்படி இப்படியா? இன்றைக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டவன் போல் இன்றைக்கி அப்பம்பக்கம் வந்திருக்கிறோம். முதல்ல அப்பம்பக்கம் வந்திருக்கிற எப்படி வந்தோம்? அன்றைக்கும் அப்படி வரல, இன்றைக்கும் வரல பிரதர். ரைட்டு தான். அன்றைக்கும் அப்படியெல்லாம் ஒரு உணர்வும் இல்லை. ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன் நான் அப்படின்னு வந்தோம். இன்றைக்கி எப்படி உட்காந்துருக்கோம்? ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன் நான், அப்பம்பக்காயம் யோக்கியம்னு வந்திருக்கிறோம். அன்னைக்கு எப்படி அப்பம் பட்டோம்? யாருக்காவது ஃபஸ்ட்டு ஒரு உணர்வு இருக்கா? நீங்கள் அப்பம் பட்ட ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி எப்படி இருக்குன்னு யோசிங்க. அன்னைக்கு அப்பத்தில் கை வைக்கிறதுக்கு நமக்கு இருந்த பயமும் பக்தியும் என்ன? இப்போ இன்னைக்கு இருக்கிற மனோபாவம் என்ன? இதெல்லாம் தான் டெஸ்ட்டு. நம்ம லைவாக இருக்கிறோமா, துருப்பிடிச்சு போனோமாங்கிறதுக்கு அதான் அடையாளம். இன்றைக்கும் நம்முடைய மனம் எப்படி இருக்குது? புதுசாக இருக்கா அல்லது துருப்பிடிச்சு போன மாதிரி இருக்கா? பாசி பிடிஞ்ச மாதிரி இருக்கா? ஒரு உணர்வும் இல்லாமல். இன்றைக்கி அப்பம் பக்கத்தில் நமக்கு ஒரு பயம் இருக்கா? ஆண்டவரே, என் பாவத்துக்காக நீங்கள் செய்த தியாகத்தை நான் நினைக்கிறேன். ஆண்டவரை யோசிக்கிறேன். எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்கு வர வேண்டிய ஆக்கன் உங்கள் மேலே வந்தது. ஆண்டவரே, எனக்காக இந்த பாடுகளை நீ ஏற்றுக்கொண்டீர். என்னை நினைத்து அவமானங்களை சகித்தீர். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அப்படி என்னை நினைத்து, அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின்படி என்னை நினைத்தீர். பிதாவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நிறுத்தி என்னை நினைத்தீர். இந்த அவமானங்களெல்லாம் சகித்து கொண்டேன். தூற்றி திரிஞ்சாங்க. ஒரு வார்த்தையினால் அவரை கோர்ட்டில் தள்ளிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தையினால் அவர் மேலே குற்றம் சாட்டின ஒரு வார்த்தை சொல்ல தெரியுமா அவளுக்கு? அவரை குற்றம் கண்டுபிடிச்ச வார்த்தை, இவர் தேவனுடைய ஆலயத்தை இடிப்பேன் என்று சொன்ன. அப்படியே சொன்னார். ஒரே வார்த்தையை காசு கொடுத்து மாற்றிட்டாங்க. கபடர்கள் அப்படியே மாறிட்டாங்க. அவர் நம்ம நினைத்தார். அவர் வழக்காடி இருக்கலாம், நான் அதை சொல்லலை.
நான் தேவனுடைய ஆலயத்தை குறித்து தான் சொன்னேன், என்ன தப்பாக சொல்கிறான்னு சொல்லலாம். காசு கொடுத்து ஆளை நிறுத்தினாங்க. அவர்கள் நம்மை நினைத்தார், நம்முடைய பாவத்தை நினைத்தார், நம்மையில் கொண்ட அன்பை நினைத்தார். தாய் தன் பிள்ளையை நினைக்கிறது போல் என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், நான் செத்தா சாகிறேன் என்றவர் நினைத்தார். எந்த வழக்கும் பண்ணலை. தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் எவ்வளோ பெரிய அவமானம் அடைஞ்சாங்க. நீதி உள்ள ஒரு தேசத்திலிருந்து அவர் பேர் அறுப்புண்டு போனது பாவிகளின் லிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி யார் யாரை தூக்கில் போட போகிறோம்? கள்ளன், அவனுக்கு ஒரு பேர், அந்த கள்ளனுக்கு ஒரு பேர். அடுத்து யார்? இயேசு. யார் பேரில் இருக்கு லிஸ்ட்டு? கள்ளர்களின் வரிசையில். நீதி உள்ள ஒரு தேசத்தில் அவர் பேர் அறுப்புண்டு போனது. அக்கிரமக்காரில் ஒருவனாய் எண்ணப்பட்டார், அந்த கேடடைந்தார், அவமானப்படுத்தப்பட்டார், அறநிர்வாணமானார், கதர்னார். என் தேவனே, என் தேவனே. யாரை நினச்சி? நான் இந்த பிள்ளைகளுடைய பாவங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை நீங்கள் கைவிட்டாலும் பரவாயில்ல. அப்படிப்பட்ட நிந்தைகளை, அவமானத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே இது என் பாவத்துக்காகத்தானேன்னு நம்ம உணர்ந்திருக்கிறோமா? அவர் அந்தபடியே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி 1 கொரிந்தியர் 11 என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்ன நினைக்கிறோம்? அவரை நினைக்கிறோமா? அவரை நாம் எல்லாரும் நினைக்கணும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதுக்காக இந்த மரணம்? யாருக்காக இந்த மரணம்? ஏன் இந்த மரணம்? இந்த மரணம் யாருக்காக? எனக்காக. அதை நாம் நினைவு கூறுகிறோமா? ஆண்டவரே, நீர் எனக்காக மரித்தீர். ஆண்டவரே, என் பாவ அக்கிரமத்துக்கு வர வேண்டிய ஆக்கினை உண்மையில் வந்தது. அதை நாம் நினைவு கூறுகிறோமா? அடுத்த வசனம் 25, 26, 25. போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறுங்க. நான் எப்படி வாழ்ந்தேன் நினைவு கூறுங்க. நான் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தேன், என் அடிச்சு விட பாருங்கள். என் சித்தம் அல்ல பிதாவே, உங்கள் சித்தம் ஆகட்டும். இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆக்கினை என் மேல் வரட்டும். இந்த பிள்ளைகளுக்காக நான் பலியாக ஒப்பு கொடுக்குறேன். அடுத்த வசனம். இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணம். இந்த மரணம் யாருக்காக? எதுக்காக? எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக. ஆண்டவர், என் பாவத்துக்காக பலியானீரே, மரித்தீரேன். நீர் மரிக்கலனா நான் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்க மாட்டேனே. நீர் மரிக்கலனா நான் பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்க மாட்டேனே. பாவத்திலிருந்து விடுதலையானவர்கள்லாம் எப்படிங்க தூங்கிட்டு உட்கார முடியும்? சகோதரர்களை இங்கே கேளுங்க. பாவத்திலிருந்து விடுதலையானோம், பாவம் மன்னிக்கப்பட்டோம்னு சொன்னால் நம்மளால் எப்படி தூங்கிக்கிட்டுலாம் உட்காந்துருக்க முடியும்? கடவுளுடைய வார்த்தை நம்ம உற்சாகப்படுத்தும் போது, கடவுளுடைய வார்த்தை நம்ம உணர்த்தும் போது நம்ம எப்படி சோர்வாலாம் இருக்க முடியும்? சபை கூடுதல்ல நிச்சயமாகவே இருக்க முடியாது. அப்படி இருக்கிறோம்னா எங்கேயோ பிரச்சனை துருப்பிடிச்சிருச்சு, எங்கேயோ நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் தவற ஆகுது. ஆதியில் கொண்டிருந்த அன்பெல்லாம் நம்ம விட்டு எப்படியே போகுது. இப்போ எல்லாம் வேலைக்கு போய் ஏதோ வேற ஒன்று வந்து ஆக்குப்பை ஆகுது. பணம், வேலை, கவலை, எதிர்கால பயம் எல்லாமே வந்து இப்போ நம்மளை அமுக்குது, மூடுது, எல்லாம் போயிட்டுது. இப்போ போயிட்டுது. அப்படி இல்லைன்னா நமக்கு எப்போவுமே அது லைவாக இருக்குங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் இருந்துச்சா இயேசுவேன்னு இருக்கும். இந்த நாள் இது ஒரு நாள், இதுதான் ஃபஸ்ட் டே, இதுதான் முதல் நாள். மறுநாள் இதுதான் முதல் நாள். அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு காலைதோறும் அவருடைய கிருபை புதுசு. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி தான் முதல் நாள். நான் மறுபடியும் பிறந்த பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை. இது எனக்கு ஒரு நாள். இந்த ஒரு நாள் முழுவதும் தேவசத்தம் செய்திடணும். படுத்து காலையில் எந்திரிச்சா இதுதான் எனக்கு தேவன் கொடுத்த ஒரு நாள், ஒரு முதல் நாள். உங்கள் சித்தம் செய்யணும் ஆண்டவரே. உங்கள் அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் அன்பை விளையங்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி தேவ அன்புனால் நம்ம நிறைஞ்சா நம்முடைய வாழ்க்கையில் எந்த சோர்வும் எந்த குழப்பமும் இருக்காது. நான் தான் விசுவாசிக்கிறேன். அன்பு மட்டும் நம்ம உள்ளத்தில், தேவ அன்பு மட்டும் நம்ம இடத்துல வளர்ந்து கொண்டே இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். எத்தனையோ வருஷங்களை கேட்டதை சொல்கிறேன்.
இந்த பாட்டில் ஃபுல்லாக ஒரு சும்மா டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிற பாட்டில் இருக்கா? அந்த பாட்டில் எடுங்க. சும்மா சொல்கிறேன், நமக்கு எத்தனை வருஷத்தை நம்ம கேட்டது தான் புரியும். இந்த பாட்டில் ஃபுல்லாக சாக்கடை இருந்தது அப்படி வச்சுக்கோங்க. இது சாக்கடை முண்டு வச்ச பாட்டில் என்ன இருக்குது? சாக்கடை. இந்த சாக்கடை ஃபுல்லாக போகணும் அப்படின்னா இதை ஊற்றிடலாம். அப்புறம் சாக்கடை தான், அந்த சாக்கடை தான் உள்ளே இருந்தது தான் இருக்கும். ஆனால் இந்த சாக்கடையெல்லாம் போக இன்னொரு வழி இருக்குது. இதில் நல்ல தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தால் போதும், இந்த சாக்கடை தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும். தேவ அன்பு மட்டும் நம்ம உள்ளத்தை நிரப்பிக்கிட்டே இருந்தால் போதும். எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு நாளும் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தால் போதும், நாம் நமக்குன்னு வாழ மாட்டோம். வேதம் அப்படி தெளிவாக சொல்லும், அதை விசுவாசிக்கணும். ஒரு கிறிஸ்தவன் தனக்கென்று வாழவே முடியாது. ஏன்? கிறிஸ்துவின் அன்பு எங்களை, அங்கே தான் எழுதியிருக்கு. அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் தான் அப்படி எழுதியிருக்கு. கிறிஸ்துவின் அன்பு எங்களை, கிறிஸ்துவின் அன்பு எங்கள் இருக்கு. தேவன் தம்முடைய அன்பை நம்முடைய உள்ளத்தில் ஊற்றி இருக்கிறாங்க. அந்த அன்பு காலைதோறும் ஃப்ரெஷ்ஷாக உணர்றேன்னா, சும்மா எந்திரிச்ச உடனே கொட்டாய் விட்டுட்டு ஏதோ போகிறது இல்லை. அது காலையில் எந்திரிச்ச உடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உணர்றோம். ஆண்டவரே உங்கள் கிருபை புதுசு, நாம் புதுசு, இந்த நாள் புதுசு, இந்த நாள் முழுது உங்கள் சித்தம் செய்யட்டும். தேவ அன்பை அப்படி உணர்றோம், கல்வாரி அன்பை உணர்றோம், ஃப்ரெஷ்ஷாக உணர்றோம். அப்படி தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற அப்படின்னா அந்த அன்பு நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், அதை வாசித்து நாம் அப்பம்புக போகலாம். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் வேறு எதுவும் இல்லை, நம்ம ஒன்றும் யோசிக்கக்கூடாது. அப்படி இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவருக்காய் பைத்தியமாய் மாறணும் அப்படின்னா 14ஆம் வசனம் 13ஆம் வசனம், நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் கிறிஸ்துவுக்காக அப்படி பைத்தியம் மாதிரி இருக்கிறோம், பித்துக்கொள்ளி மாதிரி இருக்கிற சொல்லுவாங்களா? அப்படி நம்மளை யாராவது பார்த்து ஏன்டா இப்படி இருக்க, பைத்தியம் மாதிரி இருக்க, நண்பர்கள் அப்படி சொல்ல வேண்டாமா? ஏசுன்னு இருக்க, வேதம்னு இருக்க, எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு இருக்க, எப்போ பார்த்தாலும் அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன்னு ஏன் இருக்கிற? உனக்கு என்ன பைத்தியமா? அனுபவிக்க வேண்டிய வயசில், காசு சேர்க்க வேண்டிய வயசில், கவலைப்பட்டு கலங்கியிருக்க வேண்டிய வயசில் ஏன் இதெல்லாம்? எத்தனை தேவைகள் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன எழுதிக்குன்னா, நாங்கள் ஏன் இப்படி பைத்தியமாக இருக்கிறோம்? அடுத்த வசனம், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை, சிலுவையின் அன்பு. தேவ அன்பை நம்ம எப்படி பார்க்குறோம்? தெய்வத்தினுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது? சிலுவையில். அது அவருடைய குமாரனை பதவதைக்க ஒப்பு கொடுத்த அன்பிலே வெளிப்பட்டது. இந்த அன்பெல்லாம் ஒரு வெளிப்பாடுங்க. இதெல்லாம் எத்தனை பேர் சொன்னாலும் அழுகலாம், ஒரு படம் போட்டால் எல்லாரும் அழுகலாம். அதெல்லாம் சும்மா வந்துட்டு போகிறது உணர்வுகள். அது இல்லை, தேவன் கொடுக்குற ஒரு வெளிப்பாடு. தேவன் நமக்கு வெளிப்படுத்துறது தேவ அன்பை நம்முடைய உள்ளத்தில். அதனால தான் ரோமர் 5:5 எழுதியிருக்கு, பரிசுத்த ஆவியினால் அந்த அன்பெல்லாம் நம்மளால் விளங்கி கொள்ள முடியாது. அந்த அன்பு நம்மகிட்ட வந்தால் தாங்க முடியாது. அந்த அன்பு ஒருவனை தொட்டால் அவனால் சும்மா இருந்துட முடியாது. சும்மா அசால்ட்டாக எடுக்கிறோம்னா அதெல்லாம் சும்மா ஏதோ உணர்வு. தேவ அன்பு நமக்கு உள்ளத்தில் ஊற்றப்பட்டால் நம்மால் சும்மா இருந்துட முடியாது. அந்த அன்பு நம்மளை தொட்டால் நம்மால் ஏனதான வாழ்ந்துட முடியாது. கிறிஸ்துவின் அன்பு எங்களை பைத்தியமாக்குது. அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் அவர் எனக்காக மரித்திருக்கிறார் என்று அந்த அன்பு சொல்லுகிறது. அது அப்படித்தான் நான் பேராபிரைஸ் படித்து காட்டுறேன். அந்த அன்பு என்னை, அவர் எனக்காக மரித்தார் என்று சொல்லுகிறது. 15ஆம் வசனம், வாழுகிற நான் இனி எனக்காக வாழாமல் எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தவர் என்று வாழும்படிக்கு அவர் எனக்காக மரித்தார் என்று அந்த அன்பு எனக்குள்ளே சொல்லுகிறது. அவர் எனக்காக மரித்து பிழைத்திருக்கிறார் என்று அந்த அன்பு எனக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அதனால நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். 17ஆம் வசனம், நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் புது சிருஷ்டி, பழசு ஒழிஞ்சிருச்சு என் வாழ்க்கையில். ஏன்? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஒரு புது சிருஷ்டியே. கிறிஸ்துவின் அன்பினால் பிடிக்கப்பட்ட வாழ்வு தான் புது சிருஷ்டி. புது சிருஷ்டின்றோம்னா என்ன? ஏதோ ஒன்றும் மாறல. கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. நான் புதுசாக மாறியிருக்கேன், அவ்வளவுதான். ஏட்டா இப்படி பைத்தியம் மாதிரி இருக்கிற, புதுசாக இருக்கிற, புது சிருஷ்டி, புது படைப்பு, இது இப்படி ஆச்சு. கிறிஸ்துவின் அன்பு என் உள்ளத்தில் என்ன ஊற்றி என்னை மாற்றி இருக்குது. வேற என்ன மாற்றுது? நீங்கள் 1000 கேளுங்க, 3 மாதத்தில் மறக்கும். இது இப்போ சொல்கிறோம், இது ஜனவரியும்போம், அடுத்து பிப்ரவரியும்போம், அப்புறம் மார்ச்சில் புஷ்ஷுன்னு இருக்கும்.
அப்புறம் எல்லாம் மறக்கும். அப்புறம் டிசம்பர் 29 யோசிச்சு உட்காந்துருப்போம், புது வருஷம் புதுசுன்னு. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருந்தா ஒவ்வொரு நாளும் ஜனவரி 1 தான், ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இப்படி தான் நம்ம இருக்கணும் தேவன் அழைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. நம்முடைய தேவன் வயிறல்ல. ஒவ்வொரு நாளும் அழகாய் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டி அவருடைய அன்பு நம்மளை நெருக்கி உற்சாகப்படுத்துகிறது. எத்தனையோ காரியங்களை யோசிக்கிறேன். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி கேட்ட ஒரு உதாரணம் சொல்கிறேன். எத்தனையோ காரியங்களை யோசிக்கிறோம். இதில் பியூராக தண்ணி இருக்குது, ஃபுல்லாக டைட்டாக மூடி தூக்கி ஒரு சாக்கடையில் போட்டோம். அப்படி இது உள்ள தண்ணி ஏறும், சாக்கடை தண்ணி ஏறாது. என்ன இது பாருங்க, ஏறாது. ஆனால் இந்த பாட்டிலை சுற்றி பயங்கரமான ப்ரெஷர் இருக்குமா இருக்காதா? தண்ணியினுடைய ப்ரெஷர் இந்த பாட்டிலை சுற்றி அழுத்தம் இருக்கும். அந்த பாட்டில் உள்ள தண்ணி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இதை மூடி இருக்கிறது என்னது? இதை மூடி இருக்குது, இதனுடைய கவர் மூடி இருக்கு. நம்மை மூடி இருக்கிறது என்ன? தேவ அன்பு. தேவ அன்பு நம்மளை மூடி இருக்கிறது. கிருபை நம்மளை மூடி இருக்கிறது. எங்கே போனாலும் அப்படி போயிட்டேன், இப்படி போயிட்டேன் போகாது. அப்படி சோதிக்கப்படலாம், ஆனால் போகாது அப்படி. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு நம்மளை டைட்டாக மூடி இருக்கு. எங்கே போனாலும் நான் உலகத்தான் அல்ல, நான் உலகத்தான். உலகத்திலிருந்து தேவன் என்னை பிரித்திருக்கிறார், சொந்த ஜனமாய் பிரித்திருக்கிறார். நான் அவருடையவன், அவருக்கு சொந்தம், அவருடைய மகள், அவருடைய மனவாட்டி. எங்கே தூக்கி போட்டாலும் அது தனியாக பிரிஞ்சிருக்கும், ஒட்டாது. தனியாக போக முடியாது. அதில் என்ன இருக்குது? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அப்படி நடத்த முடியுமா? 10 நாளைக்கு பிறகு இதை தூக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்க முடியுமா? 10 நாளைக்கு பிறகு ஏனோ தானு போயிடுவோமா? சில பிள்ளைகளை சொல்கிறத கேட்குறேன். இப்போ என்ன, எத்தனை நாள் ஆச்சு யூத் மீட்டிங் போயிட்டு வந்து? சிலரை கேட்டேன், பலூன் ஏற்கனவே காற்று போய் சுத்தமாகவே போயிட்டுன்றாங்க. தப்பு சொல்ல, அது இயற்கை, அங்கேயே இருக்க முடியும். 3 நாளும் பரலோகத்தில் இருந்த மாதிரி இருந்தது, ரைட்டு தான், அங்கேயே இருந்துட முடியுமா? அது அப்படி இல்லை. இங்கே யதார்த்தத்துக்கு வரணும்ல. யதார்த்தத்துக்கு வரும்போது நம்மளால் ஏன் நிலைக்க முடியல? அதுதான் சொல்கிறேன், அது உணர்வு. உண்மைன்னு ஒன்று இருக்குது. உண்மை தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படணும். ஊற்றப்பட்டால் அந்த அன்பு நம்மை பாவத்துக்கு முன்பாக வெட்கப்படுத்தாது. நாம் வெட்கப்பட மாட்டோம், தலை குனிய மாட்டோம், சோர்வடைய மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம், குற்றமர சாட்சி வராது. ஏன்? கிறிஸ்துவின் அன்பு நம்மளை அழுத்தி பிடிச்சிருக்கு, அவர் டைட்டாக வச்சுருக்கு. அது காலேஜுக்கு போனால் நம்ம ஒன்றும் சேதப்படுத்தாது, அங்கே போனால் சேதம், இங்கே வேலைக்கு போனால் ஆகாது. எதுவுமே நம்மளை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுது. இந்த அன்புனால் பிடிக்கப்பட்டு தான் நம்ம அப்பம் பார்க்கணுங்க எல்லாரும். அந்த அன்பு எனக்கு தெரியல. இப்போ நான் அழுதா நீங்கள் அழுவீங்க. கிறிஸ்துவின் சிலுவை காட்சியை ஒன்றை போட்டால் எல்லாரும் ஓணுவோம், எல்லாம் ரைட். ஆனால் அதெல்லாம் உணர்வு. உண்மை என்ன? நமக்கு உணர்வடைந்தாலும் உணர்வடையாட்டாலும் உண்மை என்ன? கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்திருக்கு. அதை விசுவாசிக்கிறோமா? அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை இதுக்கெல்லாம் ஒரு உணர்வு வேண்டாம். அழுகெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அழுதா அழுங்க. ஆனால் அது உணர்வு. உண்மை ஒன்று இருக்குது. இதுதான் உண்மை. வேதம் சொல்கிறது தான் சத்தியம். வேதம் சொல்கிறது தான் சத்தியம். இது நமக்காக பிற்கப்பட்டிருக்கின்ற சரீரம். நமக்காக ஆண்டவர் தம்மை பிற்றிருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். சிலுவையில் அறைய அவமானப்பட, நிந்திக்கப்பட நம்மை நினைத்து என் ஆண்டவரே, பாவமறியாத நீர் எனக்காக இப்போ பாவமானீரா? ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், எனக்காக இந்த துக்கங்களை அனுபவித்தீரே, பாடுகளை அனுபவித்தீரே, இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க இதை செய்தீரே. இந்த பாவம் வேணாம் ஆண்டவரே, இந்த பாவத்தை விட்டு நான் ஆழமாய் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, ஆழமாய் மனம் திரும்புகிறேன், சீன்னு உதறேன் ஆண்டவரே. நம்ம படித்தமே உபாகம் 7ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்க. ஆண்டவர் ஒரு பிரமாணம் கொடுத்தாங்க. நீ இங்கே இருந்து உன்னை இப்படியெல்லாம் நான் மீட்டு எடுத்து கொண்டு வந்தேன். நீ அந்நிய ஜாதிகளிடத்தில் போகும்போது, புறஜாதிகளிடத்தில் போகும்போது, நண்பர்களிடத்தில் போகும்போது, வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வீட்டில் இருக்கும்போது, மற்ற மக்களோடு இருக்கும்போது, ரட்சிக்கப்படாத மக்களோட நீ சம்பந்தம் கலந்தேன்னா நீ அழிஞ்சு போவன்னு எழுதிரு. படிச்சிங்களா? அப்படியே அங்கே அப்படித்தான் எழுதியிருக்கு. நீ இப்படி சம்பந்தம் கலந்து, உன் பிள்ளைகளோட சம்பந்தம் கலந்து, அபிசுவாசியோட சம்பந்தம் கலந்து, நீ இப்படியெல்லாம் அபிசுவாசி போல் அங்கே ஒன்று, இங்கே வந்தால் ஒன்று, அங்கே போனால் ஒன்றுன்னு இருந்தீங்கன்னா நீ அழிஞ்சு போவ. வசனத்தை மட்டும் படிங்க.
7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். உன்னை அந்நியரோடு நீ இப்படி நடந்தீனா, அந்நியரோடு காரியங்களை செய்தால், உபாகமம் 7:4, அவர்கள் கொடாமலும் அவர்கள் குமாரத்திகள் உங்காறு கொடாமல் ஒரு 4, என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் வரும், நீங்கள் சீக்கிரத்தில் உங்களை அது சீக்கிரத்தில் அழிக்கும், நீங்கள் கெட்டு போவீங்க. ஏன் இந்த அவிசுவாசிகளோட இந்த உலகத்தோடு நம்ம பங்கு பெறக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். அந்நிய நுகத்தில் பேய்களுடைய பாத்திரத்திலும் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பங்கு பெறக்கூடாது. இந்த வாய் கர்த்தரை மட்டுமே பேசணும். ஆமென். நம்ம ஏனோதானாலும் அப்பம்பக்க வரக்கூடாது. சீரியஸாய் பொறுப்புடனே ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆண்டவருடைய மரணத்தை நினைத்தவர்களாய் இந்த வேளையில் நம்ம அப்பம்பக்க வருவோம். நம்ம எழுந்து நிற்கலாம் எல்லாரும்.